சபையானது தமிழக விஜயத்தை மேற்கொண்டு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களை சந்தித்து சில கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள். இதற்கு முன்னர் இந்த வருட ஆரம்பத்தில் முதன்முறையாக விஜயம் செய்து முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் கூட சந்தித்து இதே வகையான கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள். இந்த விஜயத்தினுடைய கோரிக்கையினுடைய பயன்பாடு தேவை இப்பொழுது ஏன் ஏற்பட்டிருக்கின்றது? இதனால் பெறக்கூடிய விளைவுகள் அல்லது நன்மைகள் என்ன? அதாவது மத்திய அரசாங்கத்தினால்தான் எந்த விதமான செல்வாக்கையும் இலங்கை அரசாங்கத்தின் மீது செலுத்தப்பட முடியும் என்ற ஒரு நிலையிலே ஜோசப் விஜய் தலையிலான அரசாங்கத்துடன் இந்த கோரிக்கைகள் முன்வைப்பது அல்லது ஸ்டாலினிடம் இந்த கோரிக்கை முன்வைப்பது என்பது எவ்வளவு தூரம் எங்களுக்கு ஒரு நன்மையை அல்லது தமிழ் மக்களுக்கு ஒரு நன்மையை கிடைக்கக்கூடிய வசதியை ஏற்படுத்த வாய்ப்பை ஏற்படுத்தும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? நான் நேற்றைய தினம் திரு கஜேந்திரகுமார் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் பொன்னம்பலம் அவர்கள் கொடுத்திருந்த பேட்டியை பார்த்தேன். அவர் சொல்லியிருந்தார், நாங்கள் இப்படி போய் அங்கேயெல்லாம் சந்தித்து கதைப்பதனால் எங்களுக்கு இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை, ஏதாவது கிடைத்தால் பரவாயில்லை தானே. இதுதான் அவருடைய மனநிலையாக இருக்கின்றது. இழப்பதற்கு ஒன்றுமில்லை, இப்ப ஏதாவது கிடைத்தால் பரவாயில்லை என்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் இந்த செயற்பாடுகளை செய்கின்றதிலிருந்து அவர்கள் இந்த விடயத்தில் இந்த அளவுக்கு தங்களோட மனநிலையை கட்டமைத்திருக்கின்றார்கள் என்பது விளங்குகின்றது அவருடைய கூற்றில் இருந்து. இரண்டாவது விடயம் என்னவென்று சொன்னால், தமிழ்நாடு தமிழ் மக்களுக்கு அரணாக இருக்கும் என்ற அந்த நம்பிக்கையின் காலமும் 2009 முள்ளிவாய்க்காலோடு முற்றாக தாழ்ந்து போனது. எந்த நேரத்தில் தமிழ்நாடு கிளந்தெழுந்திருக்க வேண்டுமோ, ஒரு மனிதாபிமான அடிப்படையில் கிளந்தெழுந்திருக்க வேண்டுமோ, அவையெல்லாம் நடைபெறவே இல்லை. ஏன் இன்று கூட தமிழ் மீனவர்கள், வடபகுதி மக்கள் நாங்கள் மிகப்பெரிய கோஷம் எழுப்புகின்றோம். இந்த கடலுக்குள் வருகின்ற அத்துமீறிய மீன்பிடி படகுகளை நிறுத்துங்கள், எங்கள் வளங்களை சூறையாடுகின்றீர்கள், இதை நிறுத்துங்கள் என்று சொல்லி எவ்வளவோ கூக்குரல்கள், எவ்வளவோ சந்திப்புகள், மீனவருடைய கோரிக்கைகள் எல்லா மட்டங்களிலும் செய்யப்படுகின்றதுதான். நாங்கள் என்ன கேரளாவுக்கு எதிராக, மலையாளிக்கு எதிராக கேட்கிறோம், அல்லது கர்நாடகருக்கு எதிராக கேட்கிறோம்? இல்லையே, தமிழ்நாட்டுக்கு எதிராக, தமிழ்நாட்டில் உள்ள மீனவ முதலாளிமாருக்கு எதிராகத்தானே கேட்கிறோம். அவர்களுக்கு எதிராக கேட்கவில்லை. நீங்க வளங்களை சுரண்டாமல் நிறுத்துவோம், உங்களோட தொழிலை மாற்றுவோம் தானே கேட்கிறோம். இது சம்பந்தமா ஏற்கனவே இந்தியாவில் ஒரு கொள்கை தீர்மானமே எடுக்கப்பட்டிருக்கு தானே. இந்த இழுவை படகுகள், நிலத்தடிக்கு இழுவை படகுகளை பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு விடயம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருக்காங்க. இது தமிழ்நாடு தானே. அப்ப தமிழ்நாட்டில் இருந்த புத்திஜீவிகளுக்கு, கொள்கை வகுப்பாளர்களுக்கு, இந்த மீனவ சமூகத்தின் பிரதிநிதிகளுக்கு, அவர்களுக்கெல்லாம் இந்த விடயத்திலே இந்த இதுல ஈழத்தமிழ் மக்களுக்காக குரல் கொடுக்க முடியாமல் போனது. இதுல குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும், அதாவது நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் ஏற்கனவே இவ்வகையான கொள்கை தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. கஜேந்திரகுமார் சொல்கின்றார், விஜயுடன் பேசும் பொழுது அவர் 2 பக்க மீனவர்களையும் சந்தித்து தங்களுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கான ஒழுங்குகளை தாங்கள் மேற்கொள்ள முயற்சிக்கிறோம் சொல்லியிருக்கின்றார். இதிலே ஒழுங்குகள் அல்லது பேச்சுவார்த்தைக்கான தேவை இருக்கின்றது. அதாவது எடுக்கப்பட்ட கொள்கையை நடைமுறைப்படுத்துவது, அதுதான் தேவையை தவிர பேச்சுவார்த்தையிலே விட்டுக் கொடுப்பதற்கு ஒன்றும் எங்களிடம் இருந்து, அதாவது இலங்கை பக்கத்திடம் இருந்து ஒன்றும் இல்லையே. அப்ப இதிலே விஜய் சொன்னது ஒரு காலத்தை இழுத்தரிப்பதற்கான ஒரு கருத்தாக கொள்ள முடியுமா, அல்லது உண்மையிலேயே அக்கறையுடன் இந்த முயற்சி, இந்த விடயத்திலே தலையிடுவதற்கான விருப்பத்தை கொண்டவராக காட்டிக்கொள்கிறார்? நான் நேரடியாக சொல்லுகின்றார்களே, ஏமாறக்கூடியவன் இருக்கும் வரை ஏமாற்றுபவன் இருப்பான். சொல்பவர் சொன்னால் கேட்பாருக்கு மதியன் என்று சொல்லி சொல்வார்கள். மீனவர், இலங்கையில் மீனவர் பிரச்சனை அல்ல பிரச்சனை. இது இலங்கையில் உங்களுடைய வளங்களை நாசமாக்குகின்ற ஒரு நாசகாரிகள் பற்றிய பிரச்சனை தான். இது சம்பந்தமாக இந்தியாவில் ஏற்கனவே முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. இதில் சம்பந்தப்பட்டவர்கள் தமிழ்நாட்டினுடைய சாதாரண மீனவர்கள் அல்ல. இந்த பிரச்சனையின் ஆழத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு வந்து இந்த வளங்களை சீரழிக்கின்ற அந்த ஆழமான அந்த நிலத்தடி படகுகளை, நீண்ட பெரிய பாரிய குதிரைகள் கொண்ட படகுகளை வைத்து நடத்துவது சாதாரண மீனவர்களே அல்ல. அவர்கள் அந்த படகுகளில் கூலி தொழிலாளர்களாகவே வருகின்றார்கள்.
என்று அது அவருடைய வாழ்வாதார பிரச்சனை. ஏனென்று சொன்னால் அவர்கள் தமிழ்நாட்டின் இந்த கரைக ஓரங்களில் சிறு தொழில் மீன்பிடியால் தங்கள் வாழ்க்கையை கட்டமைத்துக் கொண்டிருந்தவர்கள். இந்த இழுவை தொழில் தமிழ்நாட்டுக்குள் என்று வந்ததோ அன்று இந்த கரையோரங்களில் தமிழ்நாட்டின் கரையோரங்கள் எல்லாம் இழுத்து வலித்து துடைக்கப்பட்டு அங்கு ஒரு வளமும் இல்லாமலே செய்யப்பட்டு விட்டது. அதனால் அந்த கரையோர சிறு தொழில் மீன்பிடியாளர்கள் தங்களோட வாழ்வாதாரத்துக்கு வேறு வழியின்றி இந்த பெரிய முதலாளிகளுடைய படகுகளில் கூலி தொழிலாளராக வந்திருக்கின்றார்கள். இந்த படகுகள் இங்கு வரும்போது இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்படும் போது, சுடப்படும் போது, ஏதோ ஒரு விபத்துக்கு உள்ளாக்கப்படும் போது, அபாயத்துக்கு உள்ளாக்கப்படும் போது பாதிக்கப்பட்டு உயிரை கொடுப்பவன் சாதாரண ஏழை கூலி மீன்பிடியாளர். இந்த படகுகள் யாருக்கு சொந்தம் என்றால் ஒரு படகு ஒருவருக்கு சொந்தம் என்று இல்லை. இதற்கு பின்னால் பெரிய கதை இருக்கின்றது. 180 200 படகுகளுக்கு சொந்தமான ஒருவர் இருக்கின்றார். அப்படி பல பேர் இருக்கின்றார்கள். எல்லாருக்கும் பின்னால் ஆளுங்கட்சி இருக்கின்றது, மிகப்பெரிய அரசியல் சக்தி இருக்கின்றது. அதை விட மிகப்பெரிதான ஒரு விடயம் என்று சொன்னால், இங்கு அறுவடை செய்கின்ற அத்தனை இறால்களையும் பணப்பெறுமதி கொண்ட விடயங்களும் நேரடியாக வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வதனால் இந்தியாவின் அந்நிய செலாவணி கஜானாவில் ஒரு குறிப்பிட்ட மிகச்சிறிய வீதமாக இருந்தாலும் கூட ஒரு மிகப்பெரிய குறிப்பிட்ட வீதமாக அளவாக அது நிரம்புகின்றது. எனவே இதற்கு உடந்தையாக மத்திய அரசினுடைய பொறிமுறை இருக்கின்றது. எனவே சுருக்கமாக சொல்ல போனால் இது ஒரு முடிவுறாத பிரச்சனையாக நீண்டு கொண்டுதான் போவோம்னு சொல்லுவீர்கள், அப்படித்தான்? ஏனென்று சொன்னால் இது தமிழ்நாட்டின் கைக்கும் அப்பாற்பட்டது. தமிழ்நாட்டினுடைய அரசியல்வாதிகள் இந்த படகுகளை வைத்திருக்கின்றார்கள். ஆனால் என்னென்னு சொன்னால் தமிழ்நாட்டின் கையலுக்கும் அப்பாற்பட்டது இந்தியாவுடைய பொறிமுறை, அதாவது இந்தியாவுடைய வருமானத்துறை இதை மறைமுகமாக அமைதியாக ஏற்றுக்கொள்கின்றது. ஏன்னா அவளுக்கு இந்தியா அந்நிய இந்தியா உலகின் ஒரு முதன்மையாக கடல் உணவை ஏற்றுமதி செய்கிற நாடுகளில் ஒன்றாக இன்று மாறியுள்ளது. அவர்கள் எங்கே இருந்து இந்த பெற்றுக் கொள்ளுகின்றார்கள் சொன்னால் இந்த பாக்கு நீரிணையிலும் இந்த இடங்களில் தான் இந்த வளங்கொழிக்கும் இடங்கள் இருந்து. எனவே பெரிய விடயம். அவர்கள் நினைத்தால் இலங்கையில் உள்ள கொள்கை வகுப்பாளர்களையும் கடலுக்குள் காத்திருப்பவர்களையும் கூட விலைக்கு வாங்குகின்றார்கள், வாங்க முடியும் அவர்களால். இதை விடுத்து போட்டு நீங்கள் ஏழை இங்க உள்ள வடபோதியுடைய மீனவர்களை கொண்டு போய் அங்கத்தை மீனவோட கதைப்பட்ட யாருடன் கதைப்பது, எதை பற்றி கதைப்பது, கல்யாண சம்பந்தமா செய்ய போகிறோம். இதில் அப்பொழுது கஜேந்திரகுமார் ஒரு முயற்சியை எடுத்திருந்தால், தமிழகத்துக்கு விஜயம் செய்து அங்குள்ள கட்சிகளை சந்தித்து ஒரு போராட்டத்துக்கான ஒரு முஸ்தீவை எடுத்திருந்தால் இந்த இழப்பானது தவிர்க்கப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு கருத்தும் நிலவுகின்றது. அப்படியான கஜேந்திரகுமார் அப்படியான முயற்சி அந்த நேரம் எடுக்க தவறியதுக்கான காரணம் என்ன? அவருடைய தனிப்பட்ட அரசியல் முடிவுகள் பற்றி நான் கருத்து சொல்வதற்கு எனக்கு உரிமையும் இல்லை. அந்த விடயங்கள் பற்றி எனக்கு முழுமையாக தெரியாது. அண்மையில் இந்த விடுதலை புலிகள் சரணடைதல் பற்றி தான் எந்த அளவிற்கு அதில் சம்பந்தப்பட்டிருந்த விடயங்களை பற்றி பல பேட்டிகளை கொடுத்திருந்தார். அது இறுதியாக அந்த தான் எதிர்பார்த்த நிலைப்பாடு வராத நிலைமையில் அவர்கள் வெள்ளை கொடியோடு சரணடைந்து போவது எனக்கு உடன்பாடு இல்லை என்றபடியால் அத்தோடு தான் நிறுத்தி கொண்டேன் என்று சொல்லி ஒரு விடயத்தையும் கூறியிருந்தார். எனவே அவர் ஒரு குறிப்பிட்ட பொறுப்பை கொடுத்தால் அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதில் அதுக்காக முயற்சிப்பது அது சாத்தியமில்லை என்று அதிலிருந்து விலகி போவது, ஒதுங்கி நிற்பது தன்னுடைய கண்ணியம் என்று சொல்லி யோசிக்கக்கூடிய அதாகத்தான் அவருடைய கருத்து இருந்தது. ஆனால் ஒரு தேச விடுதலை மக்கள் 3 லட்சம் மக்கள் சிக்கப்பட்டு போயிருக்கின்றார்கள் என்று சொல்லும் போது எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் ஒதுங்கி போக முடியாது என்ற உணர்வுள்ளவன் மட்டும்தான் இதற்குள் பணியாற்ற முடியும். எந்த நிலையில் என்ன விதமான அறத்தை கொண்டிருக்கின்றார் என்பது அவருக்கு தான் தெரியும். நான் அவரை பிழை சொல்ல மாட்டேன் என்றால் அவருடைய கொள்கையும் அவருடைய தனிப்பட்ட முறையில் அவருடைய கொள்கைகளை நாங்கள் விமர்சனம் செய்வதாகவோ அல்லது என்றதாகவோ இல்லை. ஆனால் அறம் என்று சொன்னால்
அந்த கடைசி மனிதனையும் கண்ணியமாக நாங்கள் காப்பாற்றக்கூடிய கணம் வரையும் நாங்கள் அதுக்குள்ளிருந்து உழைக்க வேண்டும். சரி, அதை விட நாங்கள் உடன்படவில்லை, எனவே நாங்கள் அத்தோடு நான் அதிலிருந்து விடுபட்டு விட்டேன் என்று சொல்லும் போதே அங்கு தனக்கு ஒரு டிஃபென்சிவ் பொசிஷனை வச்சிருக்கிறார் என்று சொன்னால், அப்படியானவர்கள் இந்த விடுதலை போராட்டத்துக்கோ அல்லது விடுதலை போராட்டம் சம்பந்தப்பட்ட இனத்தினுடைய விடுதலைக்காக உழைப்பதில் எப்பொழுதும் மிக கவனமாக நாங்கள் இருக்க வேண்டும் என்றால், அவர்கள் எப்பொழுதும் தங்களுக்கு பாதுகாப்பு கோடுகளை போட்டுவிட்டு அதற்குள்ளேயே நின்று கொள்வார்கள். சரி, அடுத்தபடியாக அந்த விஜயத்தின் பொழுது ஐங்கர் நேசன், அதாவது பசுமை இயக்கத்தினுடைய தலைவர் ஐங்கர் நேசனும் அங்கே சென்றிருந்தார். ஆனால் அந்த ஐங்கர் நேசன் அந்த தமிழக தேர்தலுக்கு முன்னர் விஜய்க்கு ஆராத்தி ஏற்றிய யாழ்ப்பாண தமிழறிஞர்களை கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார். ஆனால் அந்த குழுவிலே சென்றிருந்த ஐங்கர் நேசன் அவர்கள் விஜய்க்கு அருகிலே, அதாவது தோளோடு தோள் முட்டத்தக்கதாக பக்கத்தில் இருந்து படத்துக்கு போஸ்ட் கொடுத்திருந்தார். இதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுவார்கள்? ஐங்கர நேசன் அவர்கள் என்னுடைய மிக நல்ல நண்பர், மிக நீண்ட காலமாக நான் சிறு வயதிலிருந்து ஓரளவுக்கு அவர்கள் பசுமை இயக்கம், தமிழ் தேசிய பசுமை இயக்கம் என்று சொல்லி ஒரு சூழலியல் சார்ந்த ஒரு அமைப்பை வைத்திருக்கின்றார். அந்த அமைப்பினூடாக தமிழ்நாட்டினுடைய நம்மாழ்வார் துவக்கம் பல்வேறு சமூக அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கின்றார், உறவுகள் வைத்திருக்கின்றார். அடிக்கடி அங்கு போய் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு, நல்ல தொடர்பாடல் இருக்கின்றது. அதே போன்று திருமாவளவன் அவர்களோடு மிக நெருக்கமாக பணியாற்றுகின்றார். நான் அறிந்த வரையில் ஐங்கர் நேசன் அவர்கள் தான் திருமாவளவனுக்கு கூடாக இந்த சந்திப்புகளை ஓரளவுக்கு சாத்தியமாக்கினார் என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. ஆனால் நாங்கள் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும், அரசியலில் நண்பனும் இல்லை எதிரியும் இல்லை, நிரந்தரமாக. சரியோ? எனவே தேவைக்கேற்ற முறையில் நாங்கள் மாறிக்கொள்வோம். எனவே இதில் நாங்கள் அவர்களை குறை சொல்ல மாட்டோம். அவர்கள் தங்களுக்குள்ள தொடர்பாடல் உறவுகளை கொண்டு சில விஷயங்களை சாத்தியமாக பார்க்கின்றார்கள். அதான் உண்மை. அதுதான் நடந்த உண்மை. மறுபடி அவர் பக்கத்தில் இருக்கிற பற்றி நான் குறை சொல்ல மாட்டேன். மற்ற இப்படித்தானே எனக்கா விஜய் ஒரு நடிகராக இருந்து அரசியலுக்கு வாரது சரிதான். ஆனா அரசியலில் எவ்வளவு முதிர்ச்சியாக அவர் செயற்பட போகின்றார் என்பதுதான் முக்கியம். அரசியல் என்பது வேறு, இப்பொழுது அவர்கள் கையாளுகின்ற விடயங்களில் ஒரு ஆக்ரோஷமாக செயற்படுவது என்பது வேறு. எப்படி இந்த இலங்கையில NDP அரசாங்கம் இன்றைக்கு ஒரு விஷயத்தை மட்டும் போக்கஸ் பண்ணிக்கொண்டு அதை செய்து கொண்டு அதையே பத்திரிகை செய்தியாகவும் சமூக ஊடகங்களாகவும் திறந்தாப்பையும் அவரை கைது செய்தோம், இவரை கைது செய்தோம், இவரை விசாரணை செய்தோம், இவரை எப்படிதான் இருக்குது எல்லாம் செய்திகள் முழுக்க. சரியோ? எத்தனை தொழிற்சாலையை உருவாக்கினோம், எவ்வளவு உற்பத்தியை பிரிக்கிறோம், எவ்வளவு பேர், அப்படி எதுவுமே செய்திகள் இல்லை. இப்ப அதுபோலதான் விஜயனுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயனுடைய படங்களை பார்க்கும்போது சமூக ஊடகங்கள் சில இடங்களில் நான் நேற்று முதல் பார்த்தேன். அவர் காரில் போகின்றார், தன்னுடைய வாகன வரிசையில் போகும்போது இடத்தில் நிற்பாட்டி ஒரு பக்கத்தில் இருந்த ஒரு லொரி ஒன்றில் பின்னுக்கு இருந்தவர்களிடம் போய் கை முட்டி குசலம் விசாரிக்கின்றார். இது எல்லாம் தாண்டி ஒரு மிக ஆழமான அரசியலுக்கு வர வேண்டி இருக்கின்றது. இப்ப சில வேளைகளில் நாங்கள் இந்தியாவிற்கான ஆளுமைகளை நாங்கள் வியந்து பாராட்டுவது உண்டு. அவருடைய கட்சியிலமைகள் வேறு, வியந்து பாராட்டுகின்ற உண்டு. உதாரணத்துக்கு இந்தியாவின் ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர், அவருடைய ஆளுமை, அவர் சர்வதேச தகவல் நிறுவனங்களையும் பேட்டிகளையும் விடயங்களையும் கையாளும் போது அவரிடம் இருக்கின்ற அந்த முழுமையான ஆளுமை இருக்கிறது. அதுபோலதான் தமிழ்நாட்டில் பிடிஆர் என்று பழனிவேல் அமைச்சராக இருந்தவர் எவ்வளவு ஒரு என்ன நான் அவர் தோற்று போனாருடைய கட்சி தோற்று போனது என்பதல்ல பிரச்சனை, எவ்வளவு ஆளுமை உள்ளவர். தமிழ்நாட்டுடைய விடயங்களை எல்லாம், பொருளாதார விடயங்கள் எல்லாம் அக்கு ஒரு ஆணிவராக இருந்தவர். அப்படி உள்ள ஆளுமைகள் எல்லாம் எந்த அளவுக்கு இந்த விஜய் தலைமையில ஆட்சிக்குள் உள்வாங்கப்படுவார்கள். கட்சி என்ற வேறுபாடுகளுக்கு என்றால் ஆளுமைகள் வருமா, அல்ல அப்படியான ஆளுமைகள் கட்சி எழுப்பப்படுமான்னு கேள்வி. அப்படியெல்லாம் இல்லாமல் வெறுமனே ஒரு திரையரங்கு தோழனைகளோடு மட்டும் நாங்கள் ஓடிக்கொண்டிருப்போம்னு சொன்னால் எங்களுடைய இனப்பிரச்சனை அதை மட்டுமே சொல்றீங்க. இன்றைக்கு பேப்பர்ல பார்த்தேன், எங்கேயோ இடத்துல ஒரு கருத்து இருக்கின்றது, கர்நாடக அரசியல்வாதிகளுக்கு நாங்கள் எங்களுடைய பிரச்சனை பற்றி விளங்கப்படுத்தணும்னு சொல்லி எங்களுடைய தமிழக யாழ்ப்பாண பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் குறிப்பிட்டதாக ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன். சரியா? நான் நினைக்கின்றேன் எங்களை சில இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா எத்தனையோ தரம், பல 10 தரம் எங்களுடைய அரசியல்வாதிகளை கூப்பிட்டு நீங்கள் எல்லோரும் ஒன்றாக வாருங்கள். நீங்க ஒன்றாக தான் வருகின்றீர்கள் நான் கூப்பிடும் போது. ஆனா வரும்போது ஒரு கோரிக்கையோடு, ஒரு சிந்தனையோடு,
ஒரு வடிவத்தோடு வாருங்கள்னு சொல்லி கலைச்சு போய் வெட்கப்பட்டு போனார். அண்மையில் அவர் யாழ்ப்பாணம் வந்திருந்தார். அப்பொழுது யாழ்ப்பாண சமூகத்தின் சில புத்திஜீவிகள் அல்லது முதன்மையான முதலீட்டாளர்கள், அப்படியான செயல்பாட்டாளர்கள், அப்படி பல பேரையும் அழைத்திருந்தார்கள் ஒரு இரவு உணவுக்கு கூட, இரவு உணவு கலந்துரையாடலுக்கு. அதில் நானும் போயிருந்தேன். அப்பொழுது நாங்கள் ஒரு 5 பேர் இருந்த மேசையில் வைத்து சொன்னார், மிகவும் கவலையாகவும் வெட்கமாகவும் இருக்கின்றது. என்னென்றால், நீங்கள் இவ்வளவு பேர் இருக்கின்றீர்கள், ஆனால் 15-12 லட்சம் பேர் இருக்கிற இந்த சின்ன நாட்டுல தமிழ் மக்கள் நீங்கள் ஒற்றுமையாக ஒரு 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 கருத்தை, ஒரு கொள்கையை, ஒரு வடிவத்தை சொல்ல முடியாமல் நீங்கள் சிதறி போய் நிற்கிறீர்கள் என்று சொன்னார். அப்படி சிதறி போய் அதுக்கு ஒரு சரியான பதில் கொடுக்க முடியாத நாங்கள், எங்களுடைய நண்பர் கஜேந்திரகுமார் சொல்லுகின்றார், தாங்கள் தமிழ்நாட்டுடைய அனைத்து கட்சிகளையும் இந்த விடயத்தில் ஒன்றாக்கி ஒரு நிகழ்ச்சிகளுக்கு கொண்டு வந்து டெல்லிக்கு அழுத்தம் கொடுக்க போகின்றோம். ஆனால் சந்தோஷா இந்திய தூதுவர் என்ன சொல்லுகின்றார் என்று சொன்னால், இலங்கையோடு எட்டப்பட்ட அபிவிருத்தி ஒப்பந்தங்கள் துவக்கம் பல்வேறு ஒப்பந்தங்கள் கூட முன்னகர முடியாமல் தடுமாறி போய் நிற்கின்றன. ஒரு சின்ன சின்ன விடயங்களில் ஆவணங்களை செம்மைப்படுத்துவதில் கூட பல மாதங்கள் இழுபடுகின்றன. ஒரு முற்றுப்புள்ளி ஒரு விடயத்தில் கூட பல மாதங்கள் வந்து இழுத்தடிப்பு செய்கின்றார்கள். காங்கிரசின் துறைமுகத்தை பற்றியும் பலாலி விமானத்தளத்தை பற்றியும் சொல்லும் போது அவர் சொன்னார், நாங்கள் இப்பொழுதுதான் காங்கிரசின் துறைமுகத்தை ஓரளவுக்கு செய்வதற்கான உடன்பாட்டுக்குள் இறுதி நிலைக்கு வந்திருக்கின்றோம், அது முடிந்த பிறகு பலாலியை பற்றி யோசிக்கலாம் என்று. அந்த அளவுக்கு அவர்கள் சங்கடப்பட்டு போய் நிற்கின்றார்கள். எல்லாரும் நினைக்கின்றார்கள், இந்தியா நினைத்தால் இலங்கைக்கு ஏதோ அழுத்தம் கொடுக்கும், இலங்கை உடனே அழுத்தத்துக்கு பணிந்து அரசியல் முடிவெடுக்கும் என்று. அது நடக்காத விடயம். ஏனென்றால் அந்த விடயத்தில் பொருளாதார ரீதியாக இதாக செய்யலாம், அதுக்கு மேல வேறு எந்த விதத்திலும் இந்தியாவுக்கு இலங்கைக்கு அழுத்தம் கொடுப்பது இந்தியாவும் தயாராக இல்லை. இந்தியாவும் அந்த சூழலை கவனமாக வைத்திருக்கின்றது. இந்தியா தெளிவாக சொல்லிக்கிறது, நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய மட்டத்தில் 13வது திருத்தத்துக்கான சகல விடயங்களையும் செய்து உங்களிடம் தந்துள்ளோம். அதிலிருந்து பிடித்து மேலே ஏறி வருவதற்கான தந்திரோபாயங்கள், மூலோபாயங்களை கண்டுபிடித்து நீங்கள் தான் மேலேறி வரவுமே தவிர இதற்கு மேலும் நாங்கள் இதற்கு உள்ளுக்கு வரமாட்டோம் என்றால் இந்தியா அதற்காக கொடுத்த விலை அதிகம். இந்தியா ராஜீவ்காந்தியினுடைய மரணத்தின் பின் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நான் அப்பொழுது தமிழ்நாட்டில், அதுக்கு நீண்ட காலத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்கும்போது ஒரு இளைஞரை கண்டேன், ஒரு ஒரு கலந்துரையாடல். அந்த இளைஞன் நான் இலங்கையிலிருந்து வருவதாக அறிந்த பின்பு சொன்னான், சார், எங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் நாசமாக்கி விட்டீர்கள். நாங்கள் ராஜீவ்காந்தி வந்தபோது நாங்கள் எவ்வளவு கனவு கண்டோம், எவ்வளவு வேகமாக இந்தியா ஒரு நவீன இந்தியாவாக மாறப்போகுது என்று சொல்லி அப்படி ஒரு கனவு ஒன்று அவ்வளவையும் தகர்த்து போட்டீங்களே சார். இதான் அந்த அன்றைய தலைமுறை இளைஞர்களிடம் இருந்த விஷயம். எனவே இந்தியாவுடைய இளைய தலைமுறையும் ஏனையவர்களும் கொடுத்த, நாங்கள் சும்மா சொல்லிக்கொண்டு அவர் துன்பிய நிகழ்வு என்று மட்டும் கடந்து போக முடியாது. எல்லாம் நடந்து போயிட்டு மட்டும் புரியாது. இந்தியாவை பொறுத்தவரை அவர்கள் இளந்தலைமுறை எப்படி பார்க்கின்றார்கள் என்ற ஒரு விடயம் இருக்கின்றன. எனவே இதுல இந்தியாவுடைய நிலைப்பாடு எதென்றது இன்னமும் தெளிவாக புரியாமல், இன்னமும் நாங்கள் இந்தியாவை அழுத்தம் கொடுக்கிறோம், இந்தியா வந்து இலங்கைக்கு சொன்னா இலங்கை கேட்கும் என்று சொல்லுகின்ற விடயங்கள் எல்லாம் இது இன்னமுமே என்ன சொல்றது, இருட்டில் குருட்டாட்டம் ஆடுகின்ற அந்த விடயமாகத்தான் இருக்கின்ற, அல்ல இருட்டறைக்குள் பூனையை, கருப்பு பூனையை தேடுகின்ற விடயமாகத்தான் இருக்கின்ற. இந்த வேளையில் வர வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். அந்த ஒற்றுமையின் ஒரு முயற்சியாக இன்று 6 தமிழ் பேசும் கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரு முன்னெடுப்பை மேற்கொள்வதற்காக ஒன்றிணைந்திருக்கின்றார்கள். இது பற்றி உங்களுடைய, மன்னிக்கவும் சத்யபாலன், இது பற்றி உங்களுடைய விமர்சனம் என்ன? இந்த தமிழ் பேசும் கட்சிகள், 6 தமிழ் பேசும் கட்சிகள் ஒரு கோரிக்கைகளை முன்வைத்து அரசாங்கத்துடனும் மற்றும் ஏனைய தரப்புடன் பேசுவதற்காக தங்கள் ஒற்றுமையை அல்லது ஒன்றிணைவை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். இது நீங்கள் சொன்ன அந்த ஒற்றுமை என்ற அந்த பதத்திற்குள் அல்லது வரவழைக்கிறதுக்கு வருமா? உண்மையில் இவர்கள் எதற்காக ஒற்றுமையானார்கள் என்பதை மிக நேர்மையாக முதலில் சொல்ல வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும். 3 விடயங்களை சொல்கின்றார்கள். அதாவது, ஒன்று, தேசிய மக்கள் அரசாங்கம் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே சொல்லப்பட்ட புதிய அரசியல் சாசனம் கொண்டு வரப்பட வேண்டும், அதிலே உச்ச அதிகார பகிர்வு உறுதியளிக்கப்பட்டிருந்தது, அதை அமல்படுத்த வேண்டும். 2வது, உடனடியாக மாகாண சபை தேர்தல் நடத்த வேண்டும். 3வதாக காணிகள் சம்பந்தமாக இருக்கும் தகராறுகளுக்கு தீர்வு காணப்பதான முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டும்.
இந்த மூன்றுமே தமிழ் மக்கள் தேசியம் சார்ந்த விடயம் இதுதான். தமிழ் மக்களுடைய தேசம் சார்ந்த விடயம் இதில் சொல்லப்பட்டிருக்கிறதா இல்லையே? என்னன்னு சொன்னால், தமிழர் தேசத்தை நாங்கள் கட்டி எழுப்புவோம், அதற்காக நாங்கள் ஒன்றுபடுவோம், அதனுடைய மூலோபாயங்கள் ஒன்றதாக ஏற்கனவே அந்த ஆளுங்கட்சி சொன்ன விடயங்களை நாங்கள் அதெல்லாம் இதான் சொல்றது. எந்த ஒரு பிரச்சனைக்கும் ரூட் கோஸ் என்ற ஒரு விஷயம் இருக்கும். அந்த ரூட் கோஸ் மூல பிரச்சனை இருக்கும். அல்லது மூல பிரச்சனையை வெற்றி காண வேண்டிய ஒரு தந்திரோபாயம் இருக்குத்தானே. இங்குள்ள பிரச்சனை என்று சொன்னால், நாங்கள் இப்பொழுது இறமை எங்களுடைய இறமை வேணும் அதனுடைய இறமை இந்த உலகத்துல யோசிச்சு பாருங்க. எந்த நாடு முழு இறமை கொண்ட நாடு சொல்லுங்க பார்ப்போம். இந்த உலகத்தில் இன்று முழு இறமை கொண்ட நாடு என்று சொல்லி ஏதாவது ஒரு நாடு இருக்கின்றதா? அமெரிக்கா இருக்கின்றதா? இல்லையே. அடிப்படையில் என்னன்னு சொன்னால், பூகோளவியல் என்ற ஒரு உலகம் ஒரு கிராமமாக மாறிவிட்டது. சர்வதேச நிறுவனங்கள் அதாவது ஐநா துவக்கம் எல்லாமே தங்களுடைய பட்டயங்கள், கொள்கைகள், நிபந்தனைகளுக்குள்ளால் எல்லா நாடுகளையும் நிபந்தனைப்படுத்தி அதற்கு உடன்பட வைத்திருக்கின்றன. அப்படி இருக்கும்போது எந்த நாட்டுக்கு முழு இறைமை இருக்கிறது? நான் நினைக்கிறத மட்டும்தான் செய்வேன் என்று சொல்வது. இன்று இறைமை என்றது ஒரு முழுமையான இறைமை என்பது அல்ல, ஒருவரும் தருவதும் அல்ல. ஒவ்வொரு நாடும் தனக்குள் கட்டி எழுப்புகின்றதுதான் இறைமை. அப்படி என்று சொன்னால், தமிழ் மக்களது இறைமை என்பது யாரிடமிருந்து பெற்றுக் கொள்ளலாம்? நாங்கள் கட்டி எழுப்புவது. என்னுடைய ஆளுமையை பலமான சமூகமாக, பலமான பொருளாதார ஆளுமை கொண்ட சமூகமாக, பலமான மனித வளம் நிறைந்த சமூகமாக, பலமாக இந்த உலகத்தின் முன் தொழிலாற்றல்களை, தொழில்நுட்பத்தை கையாளக்கூடிய சமூகமாக வந்து அதன் மூலம் எங்களை ஒரு முன்னிலைப்படுத்துவதன் மூலம் எங்களால் முடியும் என்று சொல்வதுதான், எங்களை பற்றி நாங்களே தீர்மானிப்பது என்று சொல்வதுதான் இறைமை. அதை விடுத்து வேறு யாரோ ஒருவர் தருவார், அந்த இறைமை கிடைக்காதவரையும் நாங்கள் தூங்கியே இருப்போம் சொல்வது இறைமை இல்லை. நாங்கள் இப்ப என்ன பேசுகின்றோம்? எங்களுடைய நாட்டில ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட ஒரு கல் எடுத்து நாங்கள் சின்ன ஒரு நேற்று ஒரு கலந்துரையாடலுக்கு போயிருந்தேன். பட்டதாரிகள், வேலையற்ற பட்டதாரிகளுடைய விடயம் சம்பந்தமாக அவர்கள் எல்லா பாராளுமன்ற உறுப்பினருக்கும் இது அறிவித்திருந்தார்களாம். வடபகுதி சார்ந்தவர்களுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் பெறவில்லை. ஆக தமிழிசை கட்சியிலிருந்து சிவிக சிவஞானம் ஐயா வந்தார், சுமந்திரன் ஐயா வந்தார், அதே போல சுரேஷ் பிரேமச்சந்தர், அரசியல்வாதிகள் தவிர 3 பேரும் வந்தார்கள். 3 பேரும் ஒரு பதவியில சிவஞானம் தவிர்ந்த ஏனைய 2 பேரும் ஒரு பதவியில இல்லாதார்கள். சரியா? ஒரு பட்டதாரிகளுடைய பிரச்சனை என்பது வரும். நான் என்னை கூப்பிடும் போது நான் அந்த அமைப்பாளருக்கு தெளிவாக சொல்லியிருந்தேன். அரசாங்கத்திலும் பட்டதாரிகளுக்கு நியமனம் கேட்கின்ற முயற்சிக்காக நான் வரமாட்டேன். அதே போன்று நீங்கள் ஏதாவது அது சார்ந்த விடயங்களை பேசுவதாக இருந்தாலும் கூட நான் அதில் சம்பந்தப்பட மாட்டேன். உங்களுடைய ஆளுமையை கட்டி எழுப்பி நீங்கள் இந்த வடபகுதியுடைய மிக பலமான சொத்து, நீங்கள் எவ்வாறு இந்த சமூகத்தின் பொருளாதாரத்தில் ஒரு ஆக்கபூர்வமான கருவிகளாக மாறுவீர்கள் என்பதை பற்றி பேசுவதாக இருந்தால் மட்டும்தான் நான் வருவேன் என்று சொல்லிதான் போயிருந்தேன். நான் அந்த நிலைப்பாட்டு தான் பேசியும் இருந்தேன். அடிப்படை என்னன்னு சொன்னால், தேசத்தை கட்டி எழுப்புவதற்கு பற்றி பேசாமல், தேசத்தை உருவாக்குவதற்கான மூலோபாயத்தை உருவாக்குவதற்காக நாங்கள் ஒன்று சேருகின்றோம் என்று சொல்லி ஒன்று சேர்ந்து உங்களுடைய அடையாளங்களை எல்லாம் விட்டு கொடுக்காமல், உங்களுடைய கட்சிகளுடைய தனித்துவத்தை விட்டு கொடுக்காமல், தேசத்திற்கான மூலோபாயத்தை கட்டியெழுப்பாமல், திருப்பவும் அரசியலமைப்பை கொண்டு வருவது பற்றியும், திருப்பவும் மாகாண சபையின் கதவைகளை வைத்திருப்பது பற்றியும் அல்லது வேறு விடயங்களை பற்றியும் பேசுவது என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்கின்றீர்கள்? இந்த மீனவர்களும் பேசுகின்றது போல நீங்கள் எங்களுக்கு கதை விடுகின்றீர்கள். எல்லோரும் என்னுடைய நண்பர்கள் தான், எல்லோரும் என்னுடைய சமகாலத்தவர்கள் தான். ஆனாலும் நான் இந்த விடயத்தில் எந்தவித விட்டு கொடுப்புக்கு தயாராக இல்லை. ஏனென்றால் தேசத்தை கட்டியெழுப்பாமல் தேசம் சீரழிந்து கொண்டே போகின்றது, பொருளாதாரம் பலவீனப்பட்டு கொண்டே போகின்றது. அண்மையில் ஒரு ஆய்வு பார்த்தேன். வடபகுதியில் 37% குடும்பங்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கின்றன என்று சொல்லி மாகாண சபையினுடைய திட்டமிடல் பிரிவு போட்டிருக்கிற கைநூலில் போடப்பட்டிருக்கின்றது. அதை ஆழமாக பார்க்கும்போது அந்த தகவல் எப்படி இருந்ததுன்னா, அவர்களிடம் அந்த ஆய்வு தகவல் எப்படி இருந்ததுன்னா, 37% வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளார்கள் என்று சொன்னால் அவர்கள் உண்மையில் பசிபட்டினியில் அல்லது சாப்பாடு இல்லாமல் நோயால் இருப்பார்கள் என்ற அர்த்தம் அல்ல. இது அந்த குடும்பத்தின் தனிப்பட்ட இயலாமையும் அல்ல. அவர்கள் உழைக்கின்றார்கள்,
ஆனால் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைப்பதில்லை. அவர்கள் வாழுகின்றார்கள், ஆனால் வாழ்க்கை தரம் போதிய அளவில் இல்லை அவருடைய எதிர்பார்க்கின்ற அளவில். அப்படின்னு அவர் கேட்க, இந்த குறிகாட்டி 37% இருப்பதற்கு காரணம் இண்டிவிஜுவல் இஷ்யூ அல்ல, அந்த உதிரியான குடும்பங்களுடைய பலவீனம் அல்ல, இது வடபகுதியுடைய பொருளாதாரத்துடைய கட்டுமான பிரச்சனை. இந்த ஸ்ட்ரக்சரல் இஷ்யூ வடமாநிலத்துடைய பொருளாதாரமான மீன்பிடி, விவசாயம், கல்வி, அறிவுசார் பொருளாதாரம், தொழில்நுட்பம், ஏனைய இன்னொரு துறைகள் வடமாநிலம் எப்படி இருக்க வேண்டும் என்பதில் நாங்கள் இன்னும் ஒரு மிகை மதிப்பூட்ட துரிதப்படுத்தப்பட்ட உலகத்துக்கு ஈடுபடுத்தக்கூடிய பொருளாதாரத்தை கட்டமைக்கவில்லை. இதை எங்களுடைய அரசியல்வாதிகள் யாரும் பேச தயாராகவில்லை. இவர்கள் முதலில் வர வேண்டும், அதை பேசி எவ்வாறு சமயப்படுத்துவது என்று. இந்த கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எங்களுடைய புத்திஜீவிகளையும் எங்களுடைய புலம்பெயர் தேசத்தின் நிபுணர்களையும் எங்களுடைய நிர்வாகத்தில் இருப்பவர்களையும் கூப்பிட்டு எல்லாரும் சேர்ந்து வடபகுதிக்கான விடயத்தை கொண்டு வரணும். அதை விடுத்து திருப்பி என்பிபி கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வான்றதும் மாகாண சபை தேர்தலை கொண்டு வான்றதும் என்ன செய்ய போறீங்க? ஒரு மூலோபாயமே இல்லாமல் மாகாண சபை வந்தாளரை கொண்டு என்ன செய்வோம் என்ற மூலோபாயமே இல்லாமல் அதை கொண்டு மக்களுடைய தளத்தை எப்படி மாற்றுவோம் என்ற விடயமே பேசாமல் திருப்பியும் இந்த தேர்தலை எப்படி எதிர்கொள்வது, திருப்பியும் எப்படி இந்த அரசியல் எல்லாமே என்று சொன்னால் பாலத்தை இழுத்தடித்து கொண்டு போகின்ற விடயம்தான். இல்லை, நீங்கள் இந்திய தூதுவர் உடனான சந்திப்பு தொடர்பாக பேசியிருந்தீர்கள். அந்த சந்திப்பிலே இந்திய தூதர் குறிப்பிடுகிறார், நீங்கள் எல்லோரும் ஒரு தீர்வோடு வாருங்கள் என்று. அந்த ஒரு தீர்வு என்று அவர் கருதுவது மாகாண சபை 13ஆம் திருத்த சட்டம்தான். ஆனால் தமிழ் கட்சிகள் இப்போதும் தமிழ் மக்களுக்கும் சரி, தமிழ் அரசு தேர்தல் மேடைகளும் சரி, சுயாட்சி அல்லது சமஷ்டி முறை என்பதுதான் நமக்கு பொருத்தமான அரசியல் தீர்வு என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இது இந்தியாவுக்கு தெரியுமா, தெரியாதா? நாங்கள் தமிழ் மக்கள் இந்த ஒரு சமூகத்திற்கு உலகத்தில் அபிலாசைகள் என்ற ஒரு விடயம் இருக்கும், அடையக்கூடியவை என்ற ஒரு விடயம் இருக்கும். உரிய அந்த நிகழ்காலத்தில் எதை நாங்கள் சாத்தியமாக்கலாம் என்ற ஒரு விடயம் இருக்கும். இந்த மூன்றுக்கும் இடையில் நாங்கள் பாலம் போட வேண்டும். அபிலாசைகள் எப்பையும் ஒரு தொலைதூர காணல் நீர் போல் ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த காணல் நீராக இருந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் அதை நோக்கி ஓடிக்கொண்டே இருப்போம். தொடுவானை தொடுவது போல. தொடுவான் என்ற அந்த தொடர் எங்களுக்கு ஒரு நாளுமே கை கட்டாத விஷயம். கடற்கரையில் நின்று பார்த்தால் பூமியும் வானமும் முட்டி இருக்கும் கோடாக. ஆனால் என்றுமே அது கைக்கு இல்லை, அதெல்லாம் பெற முடியாது. ஆனா என்னன்னு சொன்னால் விஷன் என்று ஒன்று இருக்க வேண்டும், தொலைநோக்கு. அந்த தொலைநோக்குக்கான அதே வேளையில் இப்ப இருக்கிறது எதை சாத்தியமாக்கி கொண்டு நாங்கள் அதிலிருந்து முன்னோக்கி போறோன்ற ஒரு விடயம் இருக்க வேண்டும். தொடங்குகின்ற புள்ளியே சாத்தியம் இல்லாத புள்ளி என்று சொல்லி அல்ல எங்களுக்கு கைக்கு கிடைக்க முடியாத ஒரு விடயம் என்று இருக்கும் போது நாங்கள் எங்கே இருந்து பேசுவது? தொடக்க புள்ளி எங்கேயோ இடத்துல இருக்க வேணும். எங்கட கையில ஏதோ ஒன்றை கையில எடுக்க வேண்டுமே. ஏதோ ஒரு விஷயத்தை கையில் எடுத்தோம்னா தானே அதுல இருந்து நாங்கள் இதுல இருந்து இப்படி வருவோம், இதுல இருந்து இப்படி வருவோம். லீக்வான்ஜி சிங்கப்பூரை கையில் எடுக்கும் போது என்ன அவர் கனவு கொண்டவர், சிங்கப்பூர் இப்படி ஒரு சர்வதேச துறைமுகமாக வரும், மிகப்பெரிய பொருளாதார நிதி மையமாக வரும், அப்படி இப்படி கனவு ஆண்டவர். ஒரு வெறும் சிறு கரையோர மீன்பிடி கிராமம், தண்ணி வளமே இல்லாத 5 வேறுபட்ட இனங்கள், 5 வேறுபட்ட மொழிகள் தங்களுக்கு முரண்பட்டு கொண்டு ஆளுமை செலுத்தி கொண்டு ஒரு சிறிய கிராமத்தை எடுக்கும் போது அவரிடம் இருந்த ஒரு தெளிவான கனவு. அந்த கனவுக்கான ஒரு மூலவாயம் இந்த எடுக்கும் போது இந்த துணிவு, இந்த 2 விஷயமும் செயல்படுவது தந்திரோபாயம் தானே. சரியா? நாங்கள் அப்படி எதுவுமே இல்லாமல் தாதா தந்தாத்தான் செய்வோம், தந்தா இது ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்ப நாங்கள் பிரிவினை, அதாவது சுயாட்சி கேட்கலாம், மாகாண சமஷ்டி கேட்கலாம், அல்ல அதுக்கு மேலேயும் ஒரு பிரிந்து போற ஒரு சண்டை இது கொடுக்கலாம், ரைட் கேட்கலாம், அது பிரச்சனை இல்லை. எங்கே இருந்து பயணத்தை ஆரம்பிக்க போகின்றீர்கள்? மாவோ சேதுங் 18,000 கிலோமீட்டர் மைல் நடந்தார் என்றால் அவன் திடீரென்று பறந்தா போனவர். அவருடைய ஒவ்வொரு காலடிகளும் சேர்ந்து 18,000 மைலா வந்திருக்கு. நாங்கள் அதற்கு தயாரா இல்லையே. நாங்கள் எல்லாரும் வாய் சொல்லில் வீரர்கள் என்று தானே இருக்கிறோம். அதாவது அடிப்படையில் இந்திய அரசாங்கம் தமிழ் கட்சிகளுக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது, 13ஆம் திருத்த சட்டத்தை ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து பயணியுங்கள் என்று. ஆனால் இவர்கள் மாகாண சபை என்பதை இவர்கள் ஒரு அரசியல் கோஷமாகவும் இது ஒரு தீர்வுக்கான
பாதை அல்ல என்ற வியாக்கியானத்தோடும் அறகுறையாகவே தங்கள் அரசியல் பயணத்தை ஆரம்பிக்கிறார்கள். இதை தமிழ் கட்சிகள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற கருத்தை நீங்கள் வலியுறுத்துகிறீர்களா? நிச்சயமாக. ஏனென்று சொன்னால் இன்று இலங்கையுடைய பிரதி வெளிவிகார அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர சொல்லி இருக்கின்றார் திருவண்ணாமலையில் மாகாண சபைகள் பற்றி ஒரு கலந்துரையாடலில் வெகு விரைவில் புதிய வழிமுறை மூலம் புதிய வாய்ப்பாட்டின் மூலம் மாகாண சபைகளுக்கான தேர்தல் நடைபெறும். அப்படி ஒரு தேர்தல் வருது என்று சொன்னால் இந்த எங்களுடைய தமிழ் கட்சிகள் 13வது சரத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் இவர்கள் மாகாண சபை தேர்தல்களின் கதவைகளுக்கு போட்டியிடுவார்களா இல்லையா? இவர் சொல்லட்டுக்கும் பார்க்கும் எங்களுக்கு இந்த 13வது சரத்தில் எந்த உடன்பாடும் இல்லை. எனவே நாங்கள் யாருமே போட்டியிட மாட்டோம். தமிழ் மக்கள் சேவை என்றால் யாராவது வேற குழுக்களை போட்டு வேற தமிழ் மக்கள் சார்ந்த குழுக்களை தாங்களே போட்டு செய்யட்டுக்கும் சொல்லிட்டு பார்க்கலாம். சொல்ல மாட்டாங்க. எல்லாரும் கதலைக்கு தயாராக இருக்கின்றார்கள். இப்பொழுதே கதலைக்கு கனவு கொண்டு இருக்கின்றார்கள். அடிப்படை பிரச்சனை என்னன்னு சொன்னால் இந்த கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசை என்று சொல்லுகின்ற போதுதான் இந்த தமிழ் பழமொழி. நல்லது. ஒரு நேயர் நிகழ்ச்சியோடு இணைகிறார், அவரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம். வணக்கம், நான் பாணி பேசுறேன். நான் விருந்தினர்கிட்ட நான் ஒரு ஆலோசனை என்று ஒன்று சொல்றேன். நீங்கள் எல்லாம் மூத்த உறுப்பினர்கள் ஒரு 10 பேர் சேர்ந்து இந்த கட்சிக்காரர்களையும் ஒன்று சேர்த்து நீங்கள் இவ்வளவு காலம் இருக்கிற பேப்பர்ஸ்களை நீங்கள் ஒரு சரி இறுதி திட்டம் ஒன்றை தயாரிங்க. இதை கொள்ள வேண்டும் உறுதியா ஆணித்தரமா சொல்லி இவர்களை ஒரு வழிக்கு கொண்டு வாங்க. நீங்கள் ஒரு 10 பேர் ஒன்று சேர்ந்து நில்லுங்க மூத்த உறுப்பினர்கள். உங்களோட காலத்தை நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன செய்ய போறீங்க? அந்த ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குல்லோ. அப்ப நீங்கள் எல்லாரும் இதை சிந்திக்கவெல்ல வேணும். நீங்கள் ஒரு 10 பேர் ஒன்று சேருங்க. முதல் கட்சிக்காரரை விட்டுட்டு நீங்கள் சேருங்க. சேர்த்து போட்டு இவர்களை வழிக்கு கொண்டு வாங்க என்றதான் இந்த கருத்து. நன்றி. நன்றி பவானி. வணக்கம் சாமி. வணக்கம். வணக்கம் இயக்குனர் அவர்களே, எப்படி இருக்கிறீர்கள்? நன்றாக இருக்கிறோம். நம்மோடு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இறையணியஸ் அவர்கள் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். சொல்லுங்கள் உங்கள் கருத்து. வணக்கம். இல்லை, நான் கேட்க வந்த கேள்வி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அவரோட சம்பந்தப்பட்ட கிடையாது. நீங்கள் ஒரு புதிதாக ஒரு நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்தி இருக்கிறீர்கள் வருகிற புதன்கிழமை. அது தொடர்பாக நாளை பேசலாம் சாமி. நன்றி. நன்றி. வணக்கம். நன்றி. 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 ஏனென்றால் அவர் கூறிய விடயம் அதான். பல பேர் எங்களிடம் வருகின்ற விடயம் அதான். நீங்கள் வெறுமனை பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் விதிகளை ஒருங்கிணைத்தால் என்னன்னு சொல்லி நாங்கள் இன்றும் தொடர்ச்சியாக இந்த எங்களுடைய அரசியல் தலைவர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் அவரோடு மிகவும் நட்பார்ந்த தொடர்பாடுகளைத்தான் தொடர்ந்து பேணிக் கொண்டிருக்கிறோம். அவர்களோடு இந்த விடயங்கள் தொடர்ச்சியாக விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். நான் என்ன எல்லோரும் சமகாலத்து ஆட்கள் தான் விளங்கிக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் பேசும்போது இந்த விடயங்கள் சம்பந்தமாக உடன்படுகின்றார்கள். ஆனால் என்ன பிரச்சனை என்றால் எல்லோருக்கும் சங்கடம் தான் இருக்கின்றது. உள்ளுக்கு தன்னுடைய கட்சியை நம்பி வந்தவர்களை அல்லது கட்சியுடைய அடையாளத்தை விட்டு இவ்வளவு எல்லாரும் கூறி கதைக்கின்றார்கள் தானே. ஆனால் இறுதியில் என்ன முடிவு வரும்? தமிழரசு கட்சி தான் மூத்த கட்சி, தமிழரசு கட்சி தான் பெரிய கட்சி. எனவே நீங்கள் தமிழரசு கட்சியை முதன்மைப்படுத்தித்தான் மிச்ச எல்லாம் செய்ய வேண்டும் என்று வரும். பிறகு தமிழரசு கட்சிக்குள்ள யார் இருப்பதுன்னு சொன்னோன்னு அடுத்த கேள்வி வரும். அது சுதந்திரம் தான் இருக்கிறதாக வரும். சரிதானே? அப்ப திருப்பியும் என்ன நடக்கும்? ஒரு பக்கத்தால கடுமையாக சுதந்திரனுக்கு எதிராக விமர்சனங்களையும் வைத்துக் கொண்டு தவிர்க்க முடியாமல் தமிழரசு கட்சி என்று கூப்பிடைக்க சுதந்திரம் தானே வருகின்றார், CVK சிவஞானம் தானே வருகின்றார். அந்த ரெப்ரசன்டேஷனுக்குள்ள ஸ்ரீதரன் வருவதே இல்லையே இப்பொழுது அண்மை காலத்தில். அப்ப அப்படி இருக்கும்போது நாங்கள் என்ன செய்வது என்ற கேள்வி எல்லாம் இங்கே இருக்கின்றது. இந்த அடிப்படை என்ன சொன்னால் நான் சொல்வேன், இப்பொழுது இருக்கின்ற இந்த இவ்வளவு விடயங்களும் எப்படி ஒரு தண்ணீர் பொங்கி வழியும் போது சில விடயங்கள் வெளியிலே போகுமோ அதுபோல எங்களுக்கு ஒரு தலைமுறை மாற்றம் ஒன்று தேவையாக இருக்கின்றது. இப்ப இருக்கின்ற அனைத்து ஆட்களும் ஏதோ ஒரு வகையில் நாங்கள் அந்த தலைமுறை கலைத்து போயிருக்கின்றோம். நாங்கள் ஏற்கனவே பிடித்த விடயங்களை விட முடியாமல் இருக்கின்றோம். அல்லது எங்களுடைய கடந்த கால பலவீனங்களும் தவறுகளும் எங்களை இன்னமும் ஒரு கர்ம வினையாற்றியத்தான் விட்டிருக்கின்றது. அன்னைக்கு ஒவ்வொரு தடவை தமிழரசு கட்சியா இருக்கலாம், ஏனைய கட்சிகளா இருக்கலாம், எல்லோருமா இருக்கலாம், எல்லோரும் அடுத்த தலைமுறையினர் தங்களுடைய அடுத்த வாரிசுகள் யார் என்பதில் தலைமுறையிடம் ஒப்படைத்து விட்டு அவர்களை முன்னோக்கி நகர்த்தினால் அவர்களிடம் ஒரு புதிய பார்வை வரும். அவர்களால் ஒருமித்து பயணிக்க முடியும்.
ஏனென்றால் அவர்கள் இந்த உலகத்தின் புதிய சிந்தனைகளுக்கூடாக மெருகூட்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இங்கே நடக்குன்னு சொன்னால் உள்கட்சி புலவுகளுக்குள்ளேயே அந்த பழைய கட்டைகள் தான் இருக்கின்றன, மேலே மிதக்க விடாமல். எனவே உள்ளுக்கு இருந்து யாருமே மேலே வர முடியாமல் இருக்கின்றார்கள். அந்த விடயத்தில் நாங்கள் ஒரு பெரிய மாற்றம். உண்மையா நான் செய்கின்ற விஷயம், நான் ஒரு முக்கியமான ஒரு சிந்தனை தூண்டலித்தான் எல்லா பரிமாணங்களிலும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். உள்ளூரிலும் வெளியூரிலும் தனிப்பட்ட முறையிலும் நண்பரோடும் எல்லா வட்டங்களிலும் நான் பேசுவது இது ஒரு சிந்தனைக்குரிய தளம், சிந்தனை தளமாற்றம், பேரடைம் ஷிஃப்ட் என்று சொல்லுவாங்க. அந்த பேரடைம் ஷிஃப்டை நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். கணிசமான அளவில் மக்கள் பெரிய கேள்வி வந்திருக்கிறோமா, அல்லது ஒரு குழுவுக்காக போராடுகின்றோமா, அல்லது ஒன்று ரெண்டு தனி தலைவர்களுக்காக போராடுகின்றோமா, அல்லது வரலாற்றில் நடந்த தனி பழிபாவங்களுக்காக போராடுகின்றோமா என்பதற்கு அங்கால் நாங்கள் எங்கள் எதிர்காலத்தை நோக்கி போராடுவதற்கான வழிமுறைகளை கண்டறிய வேண்டியிருக்கிறது. அதுதான் உண்மை. நன்றி. இந்த தீர்வு விடயம் சம்பந்தமாக நீங்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அண்மையிலே அஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் விடுதலை புலிகள் தனிநாடை கோரவில்லை, தனி தேசத்தை தான் கோரியிருந்தார்கள் என்று ஒரு சர்ச்சைக்குரிய விடயம் ஒன்றை வெளிப்படுத்தியிருக்கின்றார். இது பற்றி ஏதாவது சொல்ல முடியும்? அதாவது தனிநாட்டை விடுதலை புலிகள் கோரவில்லை, அதாவது தங்களுடைய கோரிக்கை ஒரு நாடு இரு தேசம் என்ற அடிப்படையிலான ஒரு தீர்வைத்தான் விடுதலை புலிகள் முன்வைத்திருந்தார்கள். அதற்கு உதாரணமாக விடுதலை புலிகளின் தமிழீழ தாயகம் என்றுதான் சொன்னார்களே தவிர தமிழ் அரசு என்று சொல்லவில்லை என்று அப்படி ஒரு விதமான ஒரு பேட்டி ஒன்றிலே சொல்லியிருந்தார். இது என்ன விடயத்தை அவர் சொல்ல வருகின்றார் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? நான் நினைக்கின்றேன் இதுல எங்களுடைய அரசியல் முதிர்ச்சி என்ற ஒரு விடயம் இருக்குத்தானே. ஒரு காலத்துல 70கள் 60களின் பின்னர் 70களில் ஆண்ட பரம்பரை மீண்டும் ஒரு முறை ஆள நினைப்பதில் என்ன குறை என்று சொல்லி நாங்கள் பேச வடிக்கிட்டோம். அப்பொழுது முழுமையான பிரச்சனையே ஆள்வது என்றதை மட்டும்தான், மக்களாக சமூகமாக வாழ்வது பற்றி என்ற விடயமே இருக்கவில்லை. பிறகு 74ஆம் ஆண்டு வட்டுக்கோட்டை தீர்மானம் வரும்போது சுதந்திர தமிழ் சோசலிச தமிழீழம், சுதந்திர தமிழீழ அரசு என்று சொல்லி நாங்கள் அந்த கோஷங்களை வைத்தோம். காலத்துக்கு காலம் எங்களிடம் ஒரு முதிர்ச்சி இருந்திருக்கின்றது, அல்லது சில விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் எப்படி மாற வேண்டும் என்றதுல எங்களுடைய அரசியல் இதில் இருந்திருக்கு. ஆனால் அதை வைத்துக்கொண்டு விடுதலை புலிகள் ஒரு முடிவாக தமிழீழ தனி அரசு கோரவில்லை என்று சொல்லுகின்ற விடயம் இருக்குத்தானே. அது நான் நினைக்கிறேன் அது பொருத்தமில்லாத விடயம் வேண்டாம். அது அந்த விடயத்துல மிக கவனமாக இருக்கும். புலிகள் 2 விடயங்களில் தெளிவாயிருந்தார்கள். ஒன்று, வெறும் அதிகார படைபலத்தை பாவித்து அதிகாரத்தையும் எல்லைகளையும் வரையறுத்து கொண்டு போறது எங்களுடைய முடிவு அல்ல, எங்களுடைய விருப்பம் அல்ல. தமிழ் மக்கள் ஒரு தேசமாக தாயகமாக எழ வேண்டும் என்பது, அது தேசமாக எழ வேண்டும் என்றபடியாத்தான் அவர்கள் மக்களை பற்றி நினைத்தார்கள், மக்களுடைய வாழ்வியலை பற்றி நினைத்தார்கள், சமூக ஒழுக்கம் பற்றி நினைத்தார்கள், பொருளாதார மேம்பாடு பற்றி யோசித்தார்கள், நிறுவனங்களை கட்டி எழுப்பினார்கள். அவர் வெறுமனே படைத்தரப்பை நடத்தவில்லை, தங்களுடைய இருப்புக்காக, இயக்கத்தின் இருப்புக்காக பலவிதமான ஏற்றுக்கொள்ள முடியாத செயற்பாடுகளை சர்வதேசத்தாலோ மனித உரிமையங்களாலோ ஏற்றுக்கொள்ள முடியாத அரசியல் நியமங்களாலோ ஏற்றுக்கொள்ள முடியாத செயற்பாடுகளை செய்திருக்கலாம். அதையெல்லாம் நியாயப்படுத்த நான் வரவில்லை. ஆனால் அவர்கள் தேசம் என்று சொல்லி தமிழ் மக்களை எப்பொழுதும் கட்டி எழுப்புவதில் மிக கவனமாக இருந்தார்கள். உலகத்தில் வேறு எந்த விடுதலை இயக்கங்களையும் விட இந்த விஷயத்தில் மிக தெளிவாக இருந்தவர்கள் விடுதலை புலிகள் என்பது என்னுடைய ஒரு முடிந்த முடிவு. அப்படி இருக்கும்போது அவர்கள் தாயகத்தை கட்டி எழுப்பினால் அந்த தாயகத்துக்கு அச்சுறுத்தல் வரும்போது நாங்கள் அதை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசியல் பொறிமுறை எங்களுக்கு கிடைத்தால் நன்று என்ற ஒரு விடயத்திலையும் தெளிவாக இருந்தார்கள். அதன் அர்த்தம் முதலாவது தாயகம், அந்த தாயகம் என்கின்ற அந்த விடயம், அது தாயகம் என்பது வெறுமனே நிலம் மட்டுமல்ல, வெறுமனே ஆட்சி அதிகாரம் மட்டுமல்ல, வெறுமனே பலமான படைத்தரப்பு மட்டுமல்ல. சரியா? எனவே அது மிக முக்கியமான, எங்களுக்கு தெரியும், நான் கதைக்கும் போது கூட தெரியும். அதாவது எல்லையை போடுவதாக யோசிச்சா கூட யோசிச்சு பாருங்க, கற்பனை செய்து பாருங்க. அம்பாறையில குமணையில இருந்து அப்படியே வந்து கிழக்கு மாநிலத்துல மத்திய மலைநாடுகளுக்கு இடையாத எல்லையில் போய் கடைசியில போய் மன்னார் வடை முடியும் என்றால் எவ்வளவு நீளமான எல்லை. இந்த எல்லையை நாளாந்தம் தள்ளப்பிடிச்சு பாதுகாக்க ஒரு சமூகத்தால் முடியுமா?
நடைமுறையான கணக்குகள் இது. சும்மா இந்தியாவும் சீனாவும் நாளாந்தும் சண்டை பிடிக்கிறமே நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். எங்களை வாழ்க்கை இந்த சண்டையா? அந்த விடயங்களில் அவரோட ஒரு சீரான பார்வை இருந்தது. எனவே இந்த தமிழீழ அரசு இப்பொழுது நாங்கள் இந்த மாற்றுக் கொள்கைகள் தெரிவுகளுக்கு போக வேண்டி வரும்போது நாங்கள் அவர்களை பாவம்படி போடக்கூடாது. அவர்களுக்கு அந்த நோக்கம் இருக்கவில்லைன்னு சொல்லி அந்த முடிந்த முடிவுக்கு வரக்கூடாது என்ற அந்த ஒரு கனவு இருந்தது, தொலைநோக்கி இருந்தது. நான் சொன்ன மாதிரி தொலைநோக்கில் ஒரு ஒரு காணல் நீர் போறவோ அடிவானம் போலவோ தூரத்தில் ஒன்று தெரிந்து கொண்டே இருக்கும், நாங்கள் ஓடிக்கொண்டே இருப்போம் என்பது வேற விடயம். ஆனால் அங்கு ஒரு தெளிவான நிகழ்ச்சிகள் முயற்சியும் வெறும் நிகழ்ச்சிகள் இல்லை, எல்லாம் இந்த தமிழ் மக்களை மொழி தமிழ் மொழியின் சீர்திருத்தத்தை முயற்சி செய்து நிறைவேற்றினார்கள் தானே. அதுக்கு விடுதலை போராட்டத்துக்கு என்ன சம்பந்தம்? ஆயுதம் இங்க அதிகார கைமாற்றத்துக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு மொழி சார்ந்த பல்கலைக்கழகம் வேணும்னு சொல்லிட்டு தமிழ விடுதலை புலிகளுடைய நிதி பொறுப்பாளர் தமிழ் இந்தியவர்கள் ஒரு பெரிய நிலப்பரப்பு பல்கலைக்கழகத்தை கட்டி எழுப்பினர் தானே. அதுக்கும் என்ன சம்பந்தம்? பொருளாதார ரீதியாக நாங்கள் தற்சார்புடையவர்களாக இருக்க வேண்டும், மாற்று வலுக்களை எல்லாத்தையும் உருவாக்க வேண்டும், எங்களை வளங்களை பாதுகாக்க வேண்டும், காடுகளை வளர்க்க வேண்டும், எங்கள் கரையோரங்களை பேண வேண்டும் எல்லாம் சொன்னாங்க. அதுக்கும் அதிகார கைமாற்றத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குல்ல? எனவே அங்க ஒரு தேசம் என்பது அதை பாதுகாப்பதற்கு ஒரு தேவை வரும்போது அது இன்னும் ஒரு வடிவத்துக்கு வரலாம், ஒரு அரசியல் வடிவத்துக்கு வர வேண்டி வரலாமே தவிர அதுக்காக வேண்டி நாங்கள் அதை கேட்கவில்லை. இதைத்தான் கேட்டவர்கள் அதை சும்மா பாடிக்கு சொன்னோன்னு சொல்ற மாதிரி நாங்கள் யோசிக்க கூடாது. அந்த விஷயத்தில் நான் உடன்பட மாட்டேன். இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம் என்று நம்புகிறோம். குறிப்பாக தற்சமயம் நடக்கின்ற விடயங்கள் தொடர்பாகவும் சில கேள்விகளை சுருக்கமாக கேட்டு முடிவுக்கு கொண்டு வரலாம் என்று நம்புகிறேன். குறிப்பாக இந்த என்பிபி அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வு தொடர்பாக அவர்கள் தற்சமயம் பேசப்போவதில்லை என்ற ஒரு நிலைப்பாடோடு அவர்கள் பயணிக்கிறார்கள் என்றுதான் யதார்த்தமாக இருக்கிறது. அது அருண் ஹேமச்சந்திர சொன்னாலும் சரி, அல்லது பிரதமர் ஹரணி அமசூரிய சொன்னாலும் சரி, அல்லது விஜித கேரத் சொன்னாலும் சரி, மாகாண சபை தேர்தல்களை அவர்கள் தற்சமயம் நடத்த மாட்டார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் தமிழ் தரப்புகள் இருந்து எந்த விதமான ஒரு அழைப்பையும் அவர்கள் தங்களுடைய தீர்வு திட்டம் தொடர்பாக கூட பேசுவதற்கு தயாராக இல்லை என்ற நிலையில் தமிழ் கட்சிகள் ஒரு கையறு நிலையில் இருப்பதாக கருதலாமா என்ற ஒரு கேள்விதான் என்னிடம் இருக்கிறது. அதாவது ஒரு முட்டுச்சந்தியில் வந்து நிற்கிறார்கள், எதுவும் செய்ய முடியாது என்ற ஒரு நிலையில்தான் தமிழ் கட்சிகள் இருக்கின்றதா? அவர்களால் என்ன செய்யக்கூடியதாக இருக்கும் என நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? உண்மையில் தேர்தல் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பு நிரம்ப என்பிபி சார்ந்த புத்திஜீவிகள் வடமாகாணத்துக்கு யாழ்ப்பாணத்துக்கு குறிப்பா விஜயம் செய்திருந்தார்கள். நிரம்ப கலந்துரையாடல்களை செய்திருந்தார்கள். பல கலந்துரையாடல்கள் எனக்கும் அவரோடு உரையாடுவதற்கு, நேருக்கு நேராக இருந்து பேசுவதற்கு, மிகவும் இயல்பாகவும் தோழமையுடன் பேசுவதற்கான நிரம்ப வாய்ப்புகள், அந்த விடயங்கள் பல விடயங்கள் பேசப்பட்டது. நாங்கள் கூறப்பட்ட பல விடயங்களை அவர்கள் ஏற்றும் கூட கொண்டார்கள், என்றால் புத்திஜீவிகளாக சிந்தித்தார்கள். ஆனால் தேர்தல் முடிந்து, பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பின்பு இப்பொழுது அந்த புத்திஜீவிகள் யாருமே வருவதில்லை. இப்போது தனியே ஜேவிபியுடைய மந்திரிமார் மட்டும்தான் வருகின்றார்கள். அவர்கள் மேடையில் இருந்து பேசிவிட்டு போய்கின்றார்கள், அல்லது அவர்கள் என்ன செய்கின்றார்கள், இப்படி அவசியம் பார்ப்போம், நாங்கள் எங்க உழவு கதைக்கிறோம் என்று விட்டு போயிடுவார்கள். கிட்டத்தட்ட நான் அறிந்த வகையில் அந்த என்பிபியினுடைய சார்பாகவோ ஜேவிபி சார்பாகவோ இப்படியான கலந்துரையாடல்களுக்கான கதவுகள் எல்லாமே மூடப்பட்டிருக்கின்றன என்றுதான் என்னால் அறிய முடிகின்றது. அவர் தம்முடைய மங்கத்தவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆலோசனையோ ஏதோ ஒரு கொடுத்திருக்கின்றார்கள். நீங்கள் இப்படியான கலந்துரையாடல்களுக்குள் நீங்கள் இறங்கி போய்விட வேண்டாம், அல்லது என்ன அந்த கலந்துரையாடல் நடத்துபவர்கள் உங்களை ஏதோ ஒரு வகையில் தர்க்க ரீதியாக உங்களை முடிச்சு போடக்கூடிய நிலைமைகள்லாம் ஏற்படும், எனவே நீங்கள் இதுகளை போகாதீங்கன்னு சொல்லி அந்த கதவுகள் அடைக்கப்பட்டிருப்பதாக நான் அறிய முடிகின்றது. ஏன்னா இது கொழும்பு மட்டத்திலிருந்து எனக்கு இந்த விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது கதவுகள் தேவையில்லாமல் பேச வேண்டாம் இந்த விடயங்கள், அவர்களோடு கண்டு சிரிக்க கூட முடியாமல் தவித்துக் கொள்ளணும், அந்த அளவுக்கு நிலைமை இருக்கின்றது.
எனவே அவர்கள் என்னென்று சொன்னால் தமிழ் தேசிய இன பிரச்சனை இருக்கின்றது என்பதை ஏற்றுக்கொள்ள தயாரில்லை என்பதோடு இப்பொழுது இந்த விடயத்தை ஒரு புத்திபூர்வமாக கலந்துரையாடுவதற்கு கூட அவர்கள் தாங்கள் தயாராக இல்லாமல் தாங்கள் ஒரு அந்த அடிப்படையான ஜேவிபியினராக மக்கள் விடுதலை முன்னணியினராக அந்த நடந்து கொள்ள முயற்சிக்கின்றனர். அதான் உண்மை. அப்படி பார்க்க நடக்கணும். அதான் இடையில கேள்வி வரும். எப்பையும் இந்த நாட்டை ஆட்சி செய்வது யார்? அன்றகுமார திசாநாயக்காவும் ஹரணியுமா அல்லது டிபிடி சில்வாவா? எடுக்கின்ற பெரும்பாலான தீர்மானங்கள் கட்சியின் தீர்மானங்களாகத்தான் இரண்டப்படுகின்றன. வெறுமனே ஒரு முகங்களாக மட்டும் அன்றகுமார திசாநாயக்காவும் ஹரணியும் செயற்படுத்தப்படுகின்றார்கள் ஒரு கேள்வியும் கூட இந்த பல மட்டத்தில் உலக மட்டத்திலையும் கூட இந்த கேள்விகள் வந்து கொண்டே இருக்கின்றன. பெருக்கமான தீர்மானங்கள் வரும்போது சாதாரணமான சின்ன விஷயம் தையிட்டி விஆர்ஐ காணி அமைச்சர்களை கூட விமல் ரட்நாயக் அவர்கள் அமைச்சராக வந்து சொல்லியிருந்தார். அது இப்போதைக்கு அந்த விஷயம் முடிவெடுக்கப்பட மாட்டாது. இது 100% இலங்கையினுடைய சட்ட ரீதியான பிரச்சனை. சட்டத்தின் ஆட்சி என்று சொல்லுகின்றவர்கள் ஒரு சட்ட ரீதியான தவறு சிங்களம் தமிழ் அல்ல பௌத்தம் இந்து என்ற அந்த எல்லாத்தையும் தாண்டி பாருங்கள். ஒரு காணியை ஒரு தனிப்பட்ட உறுதி காணியை அபகரித்து வைத்திருக்கின்ற என்னும் ஒரு தனிநபர் இலங்கையின் சட்டப்படி அவர் சட்டத்தின்படி குற்றவாளியாக்கப்பட வேண்டியவர். நீதியின் மூலம் அந்த காணியை அவரிடமிருந்து பெறப்பட்டு அந்த உரிமையால் கொடுக்கப்பட வேண்டும். இது இலங்கையுடைய அரசியலமைப்பு சொல்லுகின்றது. நீ இலங்கையின் குடிமகனாயிருக்கும் போது உனக்கு இந்த நாட்டில் உன்னுடைய வாழ்க்கையை கட்டியெழுப்பதற்கு நிலத்தையும் அதுக்குரிய பொருளாதார வளங்களையும் வாழ்வாதாரத்தையும் உரிமையாக கொண்டிருப்பதற்கு உனக்கு உரிமை இருக்கின்றது. அதை அரசியலமைப்பு பாதுகாக்கும் என்று சொல்லுகின்றது. அந்த அரசியலமைப்பு சொல்லுகின்ற அந்த சரத்தை இந்த தையிட்டியில் உள்ள இந்த மேல்குடியேற்ற மக்களுக்கு மறக்கப்படுவதுதானே. அரசியலமைப்பு மறக்கப்படுகிறது. நாட்டினுடைய சாதாரண சட்டங்கள் மறக்கப்படுகின்றன. இலங்கையின் காணி சட்டங்கள் மறக்கப்படுகிறது. நிர்வாக நடைமுறைகள் மறக்கப்படுகிறது. இதுக்கு நீங்கள் இந்த அரசியல் முலாமும் பூச தேவையில்லை. சாதாரணமாக நீதிமன்றத்தில் கொண்டே விட்டாலே நீதிமன்றம் விடும். ஆனா நீதிமன்றத்துக்கு போனா என்ன நடக்கும்னு சொன்னால் அதுக்கு ஒரு தவணை போடப்படும். பிறகு அது காலங்காலமாக எடுத்துக்கொண்டே போகும். அதுக்குள்ள இந்த எல்லாம் கால நீட்சி போய்கொண்டே இருக்கும். கால நீட்சி என்பது நீதி மறக்கப்படுகின்றதுக்கு அடையாளம். அப்படின்ற ஒரு சின்ன விஷயம், ஒரு டெக்னிக்கலான ஒரு மேட்டர். இதுல வந்து தமிழ் மக்கள் இந்த காணி உரிமையாளர்கள் யாருமே சொல்லவில்லை. நாங்கள் எங்கள்கிட்ட காணியை தந்து அடுத்த நிமிஷமே அந்த கட்டிடத்தை உடைப்போம் சொல்லி யாருமே சொல்லவில்லை. முதலில் இதை தவறு என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் பிழை செய்திருக்கிறார்கள் என்றதை சொல்லுங்கள். அதை பேர்ந்து அடுத்த நிகழ்ச்சியை பற்றி நாங்கள் பேசலாம். காணி உரிமையோடும் காணியை கையடியுங்கள். அதன் பிறகு அந்த கட்டிடத்தை எவ்வாறு கையாளுவது என்ற விடயம் பற்றி பேசலாம். அப்படிதான் சொல்லுகின்றார்கள். ஆனா என்ன நடக்கின்றது? அது எதையுமே நீங்கள் கருத்தில் எடுக்காமல் அந்த காணியை அத்துமீறி குடியிருப்பவர் யாரோ, அந்த வழிபாட்டிடம் சொல்லப்படுகிற இடத்தை நிர்வகிப்பவர் யாரோ அவரை நீங்கள் உங்களுடைய அரசு நிகழ்ச்சிகள் எல்லாவற்றுக்கும் பிரதம விருந்தினராக ஏற்றுக்கொள்வதன் மூலம் நீங்கள் இதனை அங்கீகரிக்கின்றீர்கள். எந்த செய்தியை சொல்லுகின்றீர்கள் இந்த மக்களுக்கு என்ற ஒரு விடயம் இருக்குத்தான். அவங்க சட்டத்தின் ஆட்சியே இல்லைத்தான். அரசியலமைப்புடைய தர்மமே இல்லைத்தான். ஒருபுறம் நீங்கள் சொல்லுகிற நியாயங்கள் பேசப்படுகின்ற அதே சமயம் புலம்பெயர் தேசத்திலிருந்து பல காணொளிகள், குறிப்பாக நீங்கள் தமிழீழ விடுதலை புலிகளுடன் நெருக்கமாக பணியாற்றிய ஒருவர் என்பதால் கேட்கிறேன். விடுதலை புலிகள் காலத்தில் நடைபெற்ற பல்வேறு சம்பவங்கள் தொடர்பாக ஒரு சில தரப்பினர், குறிப்பாக உதாரணமாக தேசம் ஜெயபாலன் போன்றவர்கள், கனடாவில் இருந்து பேர் இப்போது வரவில்லை, போன்றவர்கள் கணிசமான அரசியல் பின்னடைவுகள் தொடர்பாக பேசுகிறார்கள். இந்த காணொளிகளை நீங்களும் பார்த்திருக்க கூடும். ஆகவே அந்த நிலைப்பாடுகள் இப்போது வெளிப்படுத்தப்படுவது தொடர்பாக அவர்கள் சொல்லுகிற காரணம், வரலாற்றிலிருந்து நாங்கள் படித்து கொண்டு முன்னேற வேண்டும், இன்றும் அந்த காலத்தில் நடந்த விஷயங்களை நாங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். உங்களுக்கு அதில் உடன்பாடு இருக்கிறதா? நான் நேர்மையாக கூறுவதாக இருந்தால் விமர்சனம் இருக்க வேண்டும், ஆனால் வக்கிரம் இருக்க முடியாது. ஒரு படிப்பினை இருக்க வேண்டும், ஆனால் ஒரு பக்கச்சார்பான பழிவாங்க நிகழ்ச்சிகளாக நாங்கள் செயற்பட முடியாது.
வரலாறு என்பது வெறுமனே சாதனைகளாலும் வெற்றி கதைகளாலும் நேர்மையான செயற்பாடுகளாலும் கட்டியெழுப்பப்பட்டது அல்ல. வரலாறு என்பது மிக மோசமான தவறுகளாலும் பேராசைகளாலும் எல்லாவற்றாலும் கட்டி எழுப்பப்பட்டதா. அந்த மிக்சர் என்று சொல்றது கலவை இருக்குத்தான். அந்த கலவையில இதுவரையும் வரலாற்று எழுதியவர்கள் தங்களுடைய சாதனைகளையும் வெற்றி கதைகளையும் தான் எழுதி கொண்டே போவார்கள். ஒடுக்கப்பட்டவருடைய வரலாறுகள் பேசப்பட்டதும் இல்லை, ஒடுக்கப்பட்டவனுடைய தோல்வி அடைந்தவனுடைய கதைகள் பேசப்பட்ட நியாயங்கள் பேசப்பட்டதுமே இல்லை. அதான் உண்மை. அப்படி பார்க்கும் போது விடுதலை புலிகள் மட்டுமல்ல, எல்லா இயக்கங்கள் யார் யார் இதுல எந்த இயக்கம் பரிசுத்தமானது என்று சொல்ல போகின்றோம். எல்லோரும் ஆயுதம் ஏந்தினோம், எல்லோரும் சக இயக்கத்தை சார்ந்தவர்களை எங்கேயோ இடத்தில் துன்புறுத்தினோம், போட்டு தள்ளினோம், எல்லாம் செய்தோம். எல்லாம் ஒருவரும் அதில் விதி விலக்கு இல்லைத்தான். ஏதோ ஒரு வகையில் என்ன ஒரு விதமான போட்டி இருந்தது. தங்களுடைய தலைமை, தங்களுடைய தலைவன், தங்களுடைய தளபதி என்று யோசிச்சு கொண்டு செஞ்ச அந்த வழக்கப்பட்ட விடயம் இருக்குத்தான். அதுல ஒரு ஆள் மட்டும் இல்லை, எல்லாம் இருக்கு. அதில் அர்த்தம் நான் விடுதலை புலியை நியாயப்படுத்த வரவில்லை. இந்த எங்களுடைய விடுதலை போராட்டமே இப்படித்தான். ஆரம்பத்திலிருந்து தலைமை போட்டியின் விளைவுதான் வந்தது. அது தமிழக கட்சியினுடைய ஜனநாயக அரசியல்ல கூட மட்டக்களப்பில் ராசதுரைக்கு எதிராக காசி ஆனந்தனை தேர்தலில் நிறுத்தியதன் மூலம் துவங்கியதுதான். எவ்வளவு அபத்தமான அரசியல் இதுதான் எங்களுடைய தமிழ் அரசியல். அப்ப அதுல விடுதலை போராட்ட இயக்கம் இந்த விடயத்துக்கு தான் வந்தது இதுல. ஆனால் இந்த படிப்பினைகளை அல்லது தவறுகளை நாங்கள் கற்றுக்கொள்வதனுடைய நோக்கம் நாங்கள் எதிர்காலத்தில் இப்படி ஒரு விடயத்துக்கு முன்னகரக்கூடாது என்பதாக இருக்க வேண்டுமே தவிர, என்னுடைய வக்கிரமான மனநிலையை, என்னுடைய அந்த ஆசையை தீர்த்து கொள்வதாக என்னுடைய விமர்சனம் இருக்கக்கூடாது. அது விமர்சனமே இல்லை, நான் அப்படித்தான் சொல்வேன். அது அந்த அடிப்படையில் அவர்களுடைய அணுகுமுறைகள் சில வேளைகளில் நான் ஜெயபால் அவர்களுடைய நானும் ஒரு முறை ஏதோ ஒரு விடயத்தில் பேட்டி கொடுத்திருக்கேன் ஜெயபாலோட. எனக்கு அவரோட தனிப்பட்ட முறையில் போகணும் அப்படி ஒண்ணுமே இல்லை. ஆனால் அவர் கதைக்கின்ற அந்த அணுகுமுறைகளை பார்க்கும்போது ஒரு மொழி வல்லுநர் அல்லது வேற யாராவது பார்த்தார்கள் என்று சொன்னால் அது ஒரு பெருசாக மகிழ்ச்சிக்குரிய ஒரு இதாக தோற்றமாக இருக்காது. அந்த கதையின் சொல்லடுக்குகள் அதையெல்லாம் பார்க்கும் போது ஒரு ஒரு நேர்மையான ஒரு பண்பு வருவதற்கான இது குறைவு. ஆனால் நிரம்ப உண்மைகளை வெளிக்கொண்டு வருகின்றார் என்பதற்காக அந்த உண்மைகளை எப்படி கொண்டு வருவது என்று சொல்வதிலும் முறைமைகள் இருக்கின்றன. சரி, ஒரு நேயர் காத்திருக்கிறார், அவரை இணைத்துக் கொண்டு நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வரலாம். வணக்கம். வணக்கம். நான் ஒரு சின்ன கேள்விதான் கேட்கிறேன். இப்ப என்பிபி அரசாங்கம் இந்த சிங்கள மக்களுக்கு சொல்லி வந்தது ஊழல்வாதிகளை ஒழிக்கிறோம், நீதி கோருகிறோம் என்று. அதாவது இந்த என்ன குற்றத்தாக்குதல் இதற்கும் ஒரு ஊழல்வாதிகளை ஒழிக்கிறதுக்கும் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் நீதிமன்றத்துக்கு ஒவ்வொரு தடவை கூப்பிடுறதும் இதன்றதும் கதைக்கிறதும் பேசுறதுமே தவிர ஒற்றுதற்கான நீதி முடிவு எடுத்தார்களா என்றால் உங்கள் பதில் ஒருவருக்குமே எடுக்கவில்லை. நானும் சொல்லுகிறேன், எந்த ஒரு அரசியல்வாதிக்குமோ ஒரு விசாரணை முடிச்சு ஒரு தடவைக்கு எடுத்து காட்டினால்தான் சிங்கள மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். 2 வருஷம் முடிய போகுது. ஆன முறையில இந்த சிங்கள மக்கள் தொடர்ந்து இந்த ஆட்சியை வச்சிருப்பார்களா என்றால் இவரிட கேட்கிறோம். சிங்கள மக்களுடைய அபிப்பிராயம் இவ்வாறு மாறும், சிங்கள மக்களுடைய ஒத்துழைப்பு இந்த அரசாங்கத்துக்கு இப்படி இருக்கும் என்றதை ஒரு கேட்கிறேன். நன்றி. நன்றி. நான் எனக்கு சிங்கள மக்கள் மக்கள் பற்றி இதுல ஒரு உயர்வான அபிப்பிராயம் இருக்கின்றது. சிங்கள மக்கள் காலங்காலமாக யாரையும் அழுது தொழுது பரம்பரையாக வைத்துக் கொண்டதோ இல்லை. தங்களுக்கு உடன்பாடு இல்லை என்றால் அடுத்த தேர்தலில் அல்ல வேறொரு கணத்தில் அவர்களை தூக்கி எறிவார்கள். அந்த தூக்கி அப்படியே உதாரணம் பண்டாரநாயக்கனுடைய மரணத்தை பாருங்களேன். சிங்கள மொழி மற்றும் சட்டத்தை 24 மணத்தியாளர்கள் கொண்டு வந்து சிங்கள மக்களுக்கு வாழ்வளிக்கின்றேன் என்று சொன்ன மனிதன், அவருக்கு ஒரு துயரம் நடந்த போது என்ன நடந்தது? இதன் வரலாறு அப்படியே தான் போனது. எல்லாமே இந்த இலங்கை சிங்கள மக்களை பொறுத்தவரை அவர்கள் மிக இலகுவாக தீர்மானங்களை எடுப்பார்கள்.
காத்திரமாக எடுப்பார்கள். இந்த கொண்டாடிய சரத் பொன்சேகாவுக்கு என்ன நடந்தது? கோத்தபாய ராஜபக்சக்கு என்ன நடந்தது? தேசிய விடுதலை வீரனான மஹிந்த ராஜபக்சக்கு என்ன நடந்தது? எல்லோருக்கும் என்ன நடந்தது எங்களுக்கு தெரியும். எனவே அவர்கள் யாரையும் தூக்கி எறிவதில் என்றுமே தடுமாறியதும் இல்லை, தயங்கியதும் இல்லை. எங்களுக்குத்தான் சாபம். அது எங்கட கட்சி, எங்களோட காலங்காலமாக எங்கட அப்பா வாக்களித்தவர், எங்கட ஊரவன், எங்கட ஊருக்கு தெரிஞ்சவர், அவங்களெல்லாம் விடையிலுமோ அந்த மனுஷனா ஊருக்கு தெரியணும், நாங்கள் அவருக்கு போடுவோம்னு சொல்லி நாங்கள் என்ன செய்யறோம்? தூக்கி எறிய முடியாம வச்சு சப்பிக்கொண்டே இருக்க பலனை நாங்கள் தான் அனுபவிக்கிறோம். சிங்கள மக்கள் தூக்கி எறிவார்கள் யாரையும். எனவே அவர்கள் இப்பொழுது சலித்து போயிருக்கின்றார்கள். வெறுமனைய செய்திகள் ஊழல் 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 என்றால் என்ன? நிதி ஊழல் மட்டும்தான் ஊழலா? ஆட்சியில ஊழல் நடந்தா அது ஊழல் இல்லையா? அதிகார துஷ்பிரயோகத்தை தனியே நிதி பரிமாணத்துக்குள்ள மட்டும்தான் நாங்கள் பார்க்கிறோமா? தவறான முடிவுகளால் இந்த நாடு சீரழிக்கப்பட்ட போது, இந்த நாட்டின் சமூகங்கள் சீரழிக்கப்பட்ட போது அது ஊழல் இல்லையா? தவறான திட்டங்களால் ஒரு பகுதி மக்களுடைய பிரதேசங்கள் புறக்கணிக்கப்பட்ட போது அது ஊழல் இல்லையா? நாங்கள் ஜோசித ராஜபக்சவ தவறான முறையில் இராணுவத்துக்குள் கடற்படைக்குள் கொண்டு போய் கடற்படையிலிருந்து ஏற்றி கொண்டு போய் பெரிய தளபதி ஆக்கி விட்ட போல இதுதான் ஊழல் என்று யோசிக்கிறோம். ஆனா எவ்வளவு இருக்கு? இதே எம்பிபி தானே சொன்னது. தாங்கள் ஆட்சிக்கு வர முதல் தாங்கள் எதிர்கட்சியில் சொன்னது இந்த மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை கட்டுமுறுகிய அதிகாரங்களை தன் கையில் கொண்டிருக்கின்றது, யாருக்கும் பொறுப்பு கூறுவதில்லை. எனவே இவர்களை கலைக்க வேண்டும், இவர்களை இல்லாமல் செய்ய வேண்டும், அந்த அதிகாரங்களை முற்றாக இல்லாமல் செய்து நாங்கள் பொது பொறுப்பு கூறுவதற்கு கொண்டு வர வேண்டும் என்று இவர்கள் தான் சொன்னவர்கள். எல்லாரும் எதிர்பார்த்தார்கள் வந்தவுடன் மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையை கலைப்பார்கள் என்று. என்ன நடந்தது? கலைத்தார்களா? இல்லை. மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை இன்னமும் வடகிழக்கில் தன்னுடைய அதிகாரத்தை முழுமையாக செய்து கொண்டே இருக்கின்றது, ஆணவமாக நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அண்மையில் மட்டக்களப்பில் அந்த மயிலத்தமடு மாதவனை என்ற இடங்களில் உள்ள அந்த காணிகளை விடுவிப்பது சம்பந்தமாக அங்கு அமைச்சர் உத்தரவு போடுகின்றால் மகாவலியை அபிவிருத்தி திணைக்களத்துக்கு இவ்வளவு 1000 காணிகளை உடனடியாக மட்டக்களப்பு விவசாயிகளுக்கு கால்நடை பண்ணாளியாளருக்கு உடனடியாக திருப்பி கொடுங்கள் என்று. மகாவலியை கலைக்கின்றோம் என்று வந்தவர்கள் இப்பொழுது மகாவலிக்கு வலுவூட்டி மகாவலிக்கு வேண்டுகோள் விடுத்து இருக்கின்றார்கள். எனவே இது நெடுக இந்த ஆட்டம், இந்த ஓட்டங்கள் எல்லாம் சாத்தியமில்லை. எனவே இது ஏதோ ஒரு இலங்கை நேற்றைய தினம் ஒரு காணொலி பார்த்தேன். இலங்கையுடைய கஜானா நிரம்பி இருக்கின்றது, மிக சந்தோஷத்துக்குரிய விடயம். உள்நாட்டு பணத்தால் மக்களுடைய இலங்கையுடைய கஜானா நிரம்பி இருக்கின்றது. இலங்கை ரூபாயா? ஏன் வருமான வரி கடுமையாக அறவிடப்பட்டு சேகரிக்கப்பட்டு இருக்கின்றது, கணிசமான வருமானங்கள். எனவே இலங்கையுடைய கஜானா நிரம்பி இருக்கின்றது. இலங்கையுடைய அந்நிய செலாவணி இல்லை என்று சொல்லி போராடி கொண்டிருக்கிற அதே வேளையில் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்காக திறந்து விடப்பட்ட கதவுகளினூடாக பாரிய அளவு இறக்குமதி வரி இலங்கைக்கு கிடைத்திருக்கின்றது. கண்களை விட்டு சித்திரம் வரைந்த கதை இருக்குத்தானே. எங்களுடைய அந்நிய செலாவணியை கட்டுமுறி வெளியே வாகனங்களை இறக்குமதி செய்வதற்காக விட்டு போட்டு அவர்கள் கட்டிய ரூபாய்களை எங்களுடைய வரி வருமானமாக கூடியிருக்கின்றது என்று சொல்லுகின்ற விஜயம். எங்களுடைய முதன்மையான பிரச்சனை உள்நாட்டு காசா வரி வருமானம், அந்த அந்நிய செலாவணி தூக்கிப்பார். ஆனா உள்நாட்டு இலங்கை அரசாங்கத்தை நடத்துவதற்கு, உள்ளூரில் தேர்தல் வந்தால் தேர்தலை கொண்டாடுவதற்கு, தேர்தலை நடத்துவதற்கு, உள்ளூரில் ஒரு இயற்கை பேரிடர் வந்து அதை தற்காலிகமாக சமாளிப்பதற்கு தேவையான அளவு உள்ளூர் நிதி எங்களிடம் இருக்கின்றது என்பது திருப்திகரமானதுதான். ஆனால் இன்னமும் நாங்கள் சர்வதேச நாணய நிதியத்தின் அந்த முடிச்சுக்களிலிருந்து வெளிவரவில்லை. நாங்கள் இப்ப அரசாங்கத்திற்கு சில பேர் சொல்லுகின்றார்கள், வார வருஷத்தில் சர்வதேச நாணய நிதியுடான உடன்படிக்கை முடிந்து மீளாய்வு செய்யும் போது நாங்கள் மீண்டும் சர்வதேச நாணய நிதியத்தின் பொறைக்குள் சிக்க மாட்டோம் என்றால் உங்களிடம் என்ன இருக்கின்றது அதிலிருந்து வெளியில் வருவதற்கு? யாராவது சொல்றார்கள் பெயில் அவுட் பண்றேன்னு சொல்லி, உங்களே யாராவது இந்த பொருளாதார நெருக்கடிக்கு பிணை இருப்பதாக இருந்தால் யார்? இந்தியாவா, சைனாவா?
எப்படி பின் எடுக்க போகும்? சொல்லுவது எல்லாம் இலகுவாக இருக்கும். எந்த IMF-க்கு எதிராக நாங்கள் சிக்கப்பட போவோம் என்று முன்பு எதிர்கட்சியில் இருக்கும்போது போராடினோமோ அதே IMF-இன் நிபந்தனைகளை அதே முன்னைய ஆட்சியாளர்கள் ஒத்துக்கொண்டதன்படிதான் நீங்கள் கையெழுத்து வச்சு இந்த விடயங்களுக்குள் எல்லாம் வந்தீர்கள். எனக்கு என்ன சொன்னால் எல்லாம் பேசுவதற்கு இலகுவாக இருக்கும். ஆனா அந்த மேடையில் ஏறினப்புறம் தெரியும் அதனுடைய வரையறைகள் என்னன்னு சொல்லி. ஏனென்றால் மிகவும் பரிதாபமான நிலைமை என்றால் NDP என்றுமே ஒரு உள்ளூராட்சி சபையை கூட ஆளுகின்ற அனுபவத்தை பெற முடியாத நிலையில் திடீரென்று இதற்குள் வந்தது. ஆனால் அவர்கள் வந்தபோது பொறுப்பெடுத்த அரசு என்ற கட்டமைப்பு 70 வருஷங்களாக இவர்கள் குற்றஞ்சாட்டிய இந்த ஊழல் மிக்க அரசியல்வாதிகளை போஷித்து வளர்த்த அரசியலமைப்பு, அரசியல் கட்டமைப்பு. எல்லோரும் நினைத்தவர்கள் அரசியல்வாதிகள் தான் இந்த அரச கட்டமைப்பை போஷித்து வளர்த்தார்கள் என்று நான் சொல்வேன். அப்படி அல்ல. இந்த அரசு கட்டமைப்பு தான் தனக்கு தேவையான அரசியல்வாதிகளை போஷித்து வளர்த்தது. எந்த ஒரு அரசியல்வாதி களவெடுத்தாலும் கொள்ளையிட்டாலும் அது அந்த அமைச்சின் செயலாளருக்கு தெரியாமல், அந்த பொதுத்துறை ஊழியனுக்கு தெரியாமல் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. ரணில் லண்டனுக்கு போய் வந்தார் என்று சொன்னால் கடைசியில் குற்றஞ்சாட்டப்பட்டது யாரு? அவருடைய செயலாளர். முன்னைய அமைச்சர்கள் காலத்தில் மிக பிரபலமான லலித் உங்க ஜனாதிபதியின் செயலாளர் இருந்தவர், அவர் தான் உங்களுக்கு போனவர். பணித்துறை ஆட்சியாளர்கள் புள்ளி போடாமல் எந்த ஒரு ஆவணமும் அங்கால போகாது. எனவே எங்கேயாவது இடத்துல களவு நடக்குன்னு சொன்னால் அந்த களவுக்கு வழி சமைத்து கொடுத்தவர்கள் எங்களுடைய பணித்துறை ஆட்சியாளர்களுக்கு இருப்பவர்கள் தான். எனவே இப்பொழுது உங்களுக்கு வழங்குவதை போஷித்து வளர்ப்பவர்கள் யார் என்று சொன்னால் பணித்துறை ஆட்சியாளர்கள் தான். போலீஸும் பணித்துறை ஆட்சியின் ஒரு அங்கம் தானே, அது படைத்துறை இல்லைத்தானே. இன்று வழங்குகிற 1000 போலீஸ்காரர்கள் நிப்பாட்டி இருக்குன்னு சொல்லி சொல்லுகின்றார்கள் என்று அவர்களுக்கு எல்லாம் பாதாள உள்ளத்தோட தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு. எனவே மொத்தத்தில் இங்கு பரஸ்பரம் போஷிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த பரஸ்பரம் போஷிக்க வளர்க்கப்பட்டதில் அரசியல் ரீதியாக தோற்கடிக்கப்பட்ட வெளியில் நின்றார்கள். அவர்களுடைய ஆளுமை என்னும் அரசாங்கமாக இங்கு இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. இவர்கள் எடுக்கின்ற தீர்மானங்களை அவர்கள் கண்ண மூடிக்கொண்டு செய்ய தயாராக இல்லை. ஒரு இடத்துல ஜனாதிபதி சொல்லியிருந்ததாக எனக்கு நல்ல ஞாபகம். இன்னமும் எங்களுடைய அரசாங்க துறையில் உள்ளவர்கள், உயர்வு இடத்தில் உள்ளவர்கள், நாங்கள் ஒரு புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்திருக்கின்றோம் என்பதை இன்னும் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இன்னொரு இடத்தில் பிரதம மந்திரி ஹரணி அவரசூரி அவர்கள் சொல்லியிருந்தார்கள், எங்களுடைய இன்றைய போராட்டம் இந்த அரச அங்கு கட்டமைப்போடுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் அவர்கள் இந்த விடயங்களில் உண்மைத்தன்மையை எங்களுக்கு முழுமையாக சொல்லிக் கொண்டார்கள். எனவே இது ஒரு மிகப்பெரிய சவாலுக்குரிய விஷயம். தோற்று போன ஜனநாயகம், தோற்று போன தேசம், சர்வதேசம் பிரகடனப்படுத்துவதை நாங்கள் காத்திருக்க தேவையில்லை. எங்களுக்கு தெரிகின்றது இந்த தேசம் தோற்று போனது, சீரழிக்கப்பட்டது. மற்றவனுடைய வீட்டை கொளுத்துகின்றோம் என்று நினைத்து கொளுத்தி கொள்ளி எறிஞ்சு அந்த வீடு பின்பக்கத்தால் என்று என்னுடைய வீட்டையே கொளுத்தி முடித்து விட்டது. யார் நின்றும் கூட எந்தவித கவலையும் இல்லாமல் தாங்கள் நல்ல பிள்ளைகளாக தங்களை பிரகடனப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். எனவே அவர் கூறுவது போல சட்டத்தால கொண்டு பிடிக்கணும் கொள்ளினம் எல்லாம் செய்யணும் தான் இவர்கள் நினைக்கின்றார்கள். சட்டத்தின் ஆட்சி மூலம் இவர்களை தண்டிக்கலாம் என்று சொல்லிட்டு அதுவரையும் கால அவகாசம் வழங்கக்கூடாது என்று அவர்கள் யோசிக்கின்றார்கள். நீரோம்பு சிறையில் நடந்த கலவரங்களை யோசிக்கும் போது அது விபத்து இல்லைத்தான், தற்செயல் நிகழ்வு இல்லைத்தானே, ஒரு நாளோடு தற்செயலாக முடிந்து போற நிகழ்வு இல்லைத்தானே, மிக திட்டமிட்டு துல்லியமாக செய்யப்பட்டிருக்கின்றான் என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னு அதுக்கு பின்னாலே உள்ள இந்த ஆட்சி வித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணாண்டுவார்கள். இதுதான் இலங்கை. மக்களிடம் இப்பொழுது இலங்கை இல்லை. அதுக்கு நடுவுல JVP மாட்டி இருக்கு. நான் JVP-உடைய ஒரு முன்னேற்றமான பார்ட்டியாகத்தான் இன்றும் சிந்திக்கிறேன். மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் தான் நான் இன்றும் அவர்களை வரவேற்கின்றேன். அவர்களை இடைவெளியில் இவர்கள் கவுத்துக் கொள்ளக்கூடாது என்பதில் நான் மிகவும் கவனமாகவும் இருக்கிறேன். ஆனாலும் என்னன்னு சொன்னால் அவர்கள் அந்த அளவுக்கு நேர்மையாக, நாங்கள் அவர்களை நேர்மையாக பார்ப்பதை போன்று அவர்கள் எங்களோடு நேர்மையாக கதைக்க தயாராக இல்லை. ஏனென்றால் அவர்கள் அந்த கண்ணுக்கு புலனாகாத கண்ணாடிகளால் தங்களுக்கும் இப்படியான எங்கள் தமிழ் தரப்பில் உள்ளவர்களுக்கும் இடையில் கண்ணாடி திரைகளை போட்டுவிட்டு
அவர்கள் அமைச்சர்களாக மேடையில் நின்று பிரசங்கம் செய்துவிட்டு ஒரு வழி பாதையில் பேசிவிட்டு ஓடத்தான் பார்க்கின்றார்களே தவிர இங்கு இருந்து நிதானமாக இருந்து பேசி ஒரு விடயங்களை ஆலோசிப்பதற்கு அவர்களுக்கு இப்பொழுது நேரமே இல்லை. ஏனென்றால் நேரம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று காட்டுவது அவருடைய கோட்பாடாகவே மாறிவிட்டது. அல்லது நேரமும் கடந்து விட்டது என்பதால் நாங்கள் உங்களிடமிருந்து விடைபெறலாம் என்று நம்புகிறேன். ஆழமான உறுதியான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறீர்கள். தமிழ் மக்களாகிய நாங்கள் எல்லாவற்றுக்கும் சிங்கள மக்களையே காரணம் என்று அவர்களையே குற்றம் சாட்டிவிட்டு எங்களுக்கும் இந்த அரசியலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று வாழ்ந்துவிட்டு போவோம் என நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதையும் இங்கு குறிப்பிட்டு இந்த நிகழ்ச்சியை தோடன் நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று நம்புகிறேன். இவ்வளவு நேரம் உங்களுடைய ஆழமான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டதுக்கு அது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து செல்வன் இரேனியஸ் மரியாம்பிள்ளை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. வாய்ப்புகளுக்கு கருத்துக்களை பரிமாறுவதற்கு நோக்கம் ஒரு முன்னேற்றமாக இந்த சமூகம் மாற வேண்டும். எங்களுடைய கடமை என்பது நாங்கள் தான் எங்களை கட்டமைக்க வேண்டும். நாங்கள் எங்களை பொழிந்து எங்களை வடிவமைக்காமல் மற்றவர்களிடம் எதையுமே கேட்க முடியாது. தமிழ் சமூகம் நாங்கள் யோசிக்குவோம். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி. நேர்கள் இதுவரை ஃபோக்கஸ் தமிழ் வானொலியில் சதுரங்கம் நிகழ்ச்சியில் அரசியல் சமூக பொருளாதார ஆய்வாளர் திரு செல்வின் இரேனியஸ் மரியாம்பிள்ளை கலந்து சிறப்பித்த சதுரங்கம் இடம்பெற கேட்டீர்கள்.